गाइस வணக்கம் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு புது ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமானே சொல்லலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ட்ராமாவோட ஹீரோயின் லூவை காமிக்கிறாங்க. லூ அந்த சிட்டியே ஆச்சரியமாக பார்க்குறா. ஆக்சுவலி என்னென்னா நம்ம லூ இப்போ தான் அவளோட வில்லேஜ்லேருந்து இந்த சிட்டிக்கு வேலை தேடி வந்திருக்கா. அப்போ அவளோட ஃப்ரெண்டு ஜி இங்கே பாரடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு நம்ம ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா. இவளோட ஃப்ரெண்டு இவளுக்கு முன்னாடி இங்க சிட்டிக்கு வந்திருப்பா. இப்போ நம்ம ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டை பார்க்க அவளோட ஃப்ரெண்டு என்னடி இந்த சிட்டியை ரொம்ப ஆச்சரியமா பார்க்குறேன்னு சொல்ல, ஆமாண்டி இந்த சிட்டி ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ அவளோட ஊர்ல இருந்து ஏதோ வாங்கிட்டு வந்திருப்பா போல. அதை அவளோட ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்க அவளோட ஃப்ரெண்டு சீச்சி எனக்கு இதெல்லாம் தேவையில்ல, இங்க நான் நிறைய சாப்பாடு இதோட சூப்பரா சாப்பிட்றேன்றா. ஸோ இதுல இருந்தே தெரியுது இவ இந்த சிட்டிக்கு ரொம்பவே மாறிட்டான்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அவளோட வில்லேஜ் ஃபுட்டே இவளுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரிலாம் அவள் பண்ணிட்டு இருப்பா. இதை நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பாப்பா. இப்போ நம்ம ஹீரோயின் என்னடி இவ்வளோ குட்டியான ட்ரெஸ் நான் போட்டாகணுமான்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறா. அவளோட ஃப்ரெண்டு இல்லடி நம்மளுக்கு காசு வேணா நம்ம இப்படி தான் பண்ணோம், இங்கே நம்மளுக்கு ஒர்க் பண்ணால் நிறைய காசு கிடைக்கும், ஸோ அதனால நம்ம இப்படி தான் ட்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறா. ஆக்சுவலி இவங்க ஒரு கிளப்ல இருக்காங்க. அந்த கிளப்பில் இவங்க அந்த பீரெல்லாம் ஊற்றி வைக்கிற வேலையை தான் நம்ம ஹீரோயினை இவ கூட்டிகிட்டு வரா. ஸோ நம்மளுக்கு 2000 ரூபாய் கிடைக்கொண்டு அந்த 2000 ரூபாய் எவ்வளோ பெருசு தெரியுமா நம்மளுக்குன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் ஆமாம் அப்படின்வா. அப்போ அங்கே யாரோ வர மாதிரி இருக்குது. அதை நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஜி இருக்கால அவள் தான் ஷாக்காக பார்க்குறா. ஆக்சுவலி அது யாரும் இல்லை, அது நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோவோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேன் ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ. அவர் ரொம்ப பெரிய பணக்காரர். இதை பார்த்து தான் நம்ம ஜி ரொம்ப ஷாக் ஆகுறா. இவரை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பாக நான் பெரிய பணக்காரி ஏறுவேன், நான் முதல்ல இவனை எப்படியாவது என் கைக்குள்ளே வர வச்சாகணுன்ட்டு நம்ம ஜி சொல்கிறா. ஆனால் நம்ம ஹீரோயினை இதெல்லாம் ஒரு இதுவாகவே எடுத்துக்கல. அவள் பாட்டு நம்மளோட வேலையை பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா நம்ம ஹீரோனுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்துல இன்ட்ரெஸ்டே இல்லை. அவள் வில்லேஜுக்கா இல்லை, ஸோ அதனால் அவங்க ஊரில் ஒடக்கமாக இருக்கணும், அது மட்டும் தான் நம்ம ஹீரோனுக்கு தெரியும். இப்போது இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜியை ஒரு பையன் கட்டி பிடிக்க, இதை பார்த்த ஹீரோயின் யாரா நீ என் ஃப்ரெண்டை கட்டி பிடிக்கிறேன்ட்டு அடிக்க வரா. இதை பார்த்த ஜி நீ என்ன பண்ணுற, இவன் எனக்கு தெரிஞ்சவன் தான் அப்படின்னு சொல்ல, இல்லடி எப்படி உன்னை கட்டி பிடிக்கலான்னு சொல்லி அதெல்லாம் இங்கே சகஜம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு சொல்வா. இப்போ நம்ம ஜியோ அந்த பையனும் காமிக்கிறாங்க. அந்த பையன் நம்ம ஜியோவா இன்னைக்கு நம்ம நைட்டு ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்ல, இல்லை இன்னைக்கு என்னால் முடியாது, நீ வேணா என்னோட சிஸ்டரோட நைட்டு ஸ்பெண்ட் பண்ணிக்கோ, அவள் ஒரு வேர்ஜின் தான், அது மட்டும் இல்லாமல் அவள் இப்போ தான் ஊர்லேருந்து வந்திருக்கா, ஸோ அவளோட நீ ஜாலியாகவே நைட்டு ஸ்பெண்ட் பண்ணலான்றா. ஸோ இதுலேருந்தே தெரியுது இவன் ஒன்றும் நம்ம ஹீரோனுக்கு அவ்வளோவா ட்ரூவான ஃப்ரெண்டு இல்லைன்ட்டு. இவன் என்ன பண்ணுவான்னா நம்ம ஹீரோனோட ட்ரிங்க்ல ஏதோ ஒரு மெடிசனை கலந்து நம்ம ஹீரோனுக்கு கொடுத்துருவா. இங்கே நம்ம ஹீரோவை காமிப்பாங்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் சார் நான் உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவான்னு சொல்ல, இல்லை நான் இன்னைக்கு நைட்டு இங்கே தங்கிட்டு போயிடுறேன், நீ ஒழுங்காக வீட்டுக்கு பத்திரமா போன்னு சொல்லிட்டு அவர் ஹோட்டலுக்குள்ளே போகிறாரு. ஆக்சுவலி அந்த கிளப்லேயே ரூம் இருக்கும்ல, ஸோ அந்த ரூமில் தான் போயிட்டு இருப்பார். அவர் ஒரு கதை திறந்து உள்ளே போகலான்னு பார்க்க அப்போ ஏதோ சவுண்டு கேட்கும். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை அந்த ஜியை ஒரு பையன் கட்டி பிடிச்சிருப்பான்ல, அவன் நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். நம்ம ஹீரோயினை விடுன்னு சொல்லிட்டு தள்ளி விட, என்னடி ஓவரா பண்ணுற வா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பிடிச்சி இழுக்க நம்ம ஹீரோயின் எப்படியாவது இவங்கிட்ட தப்பிச்சாவணும்னு சொல்லிட்டு பார்க்குறா. ஆனால் டப்புன்ட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றுவார். நீ யாரு, நீ எதுக்கு இந்த பொண்ணை தொலை பண்ணுறன்னு சொல்லி, இதை பாரு நீ வழியில் வராத, அந்த பொண்ணை என்கிட்ட கொடுன்ட்டு இவன் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி, இதை பாரு நான் யாருன்னு தெரியாமல் நீ பேசுறேன்ட்டு நம்ம ஹீரோ அவரோட விசிட்டிங் கார்டு எடுத்து கொடுக்க, இதை பார்த்து அவன் ஷாக் ஆயிடுறா. என்னது ஹேனா நீங்க அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம ஹீரோ ஒரு பெரிய பணக்காரர்ல, அதனால இவர்கிட்ட எதுவும் வச்சுக்க வேணாம்னு சொல்லிட்டு நீங்களே இந்த பொண்ணை வச்சுக்கோங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பியும் போயிடுவான். இப்போ நம்ம ஹீரோன்னு பார்த்துட்டு நீ யாருன்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் தான் இப்போ குடிச்சிருக்கால. அது மட்டும் இல்லாமல் அந்த இதில் அவளோட ஃப்ரெண்டு ஏதோ ட்ரக்கை வர கலந்துருப்பா. நம்ம ஹீரோனுக்கு இப்போ ஹாட்டாக ஃபீல் ஆகுது. நம்ம ஹீரோ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காரு. இதை பார்த்து ஹீரோயினால கண்ட்ரோல் பண்ண முடியல. அவள் நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணிடுவா. நம்ம ஹீரோ ட்ரிங்க் பண்ணியிருப்பாரு, அதனால அவருக்கும் டெம்ட் ஆயிரும். ஸோ 2 பேருமே கிஸ் பண்ணிட்டு ரூம்குள்ளே ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்படியே நைட்டு ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஹீரோயின் ஏஞ்சிக்கிறா. ஏஞ்சி பார்த்தா அவளோட உடம்புல ஒரு ட்ரெஸ்ஸுமே இல்லை. அச்சோ நம்ம சிட்டிக்கு முதல் நாளே ஒரு பையனோட நைட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டோமா, இதனோட தாத்தா பாட்டிக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் சொல்லிட்டு அவள் இங்கேருந்து எப்படியாவது கிளம்பி போயிடலான்ட்டு அவளோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவா. அப்போ போகும்போது நம்ம ஹீரோக்கு பின்னாடி ஏதோ ஒரு ட்ரையாங்கிள் சிம்பிள் போட்ட அடையாளம் மாதிரி இருக்கும். அதை மட்டும் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அங்கேருந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துடுவா. இங்கே நம்ம ஜியை காமிக்கிறாங்க. ஜி கிட்ட இந்த பையன் கால் பண்ணி சொல்கிறான்,
இது மாதிரி அந்த பொண்ணு என்கிட்ட இல்லைன்ட்டு நம்ம ஜி என்னது நீ அவளோட நைட்டு ஸ்பெண்ட் பண்ணலையா நான் அவனை அவளுக்காக தான் அனுப்பி வச்சேன்னு சொல்ல இல்லை அவளை அந்த ஹேனை வந்து காப்பாற்றிட்டாருன்னு சொல்ல என்னது ஹேனா அந்த பெரிய பணக்காரரு அவளை காப்பாற்றினாரான்னு சொல்லிட்டு இங்கே ஜி ரொம்ப ஷாக் ஆகிறா. இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்குறா என்னாச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்க இல்லடி நான் நேற்று தெரியாமல் ஒரு பையனோட நைட்டு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டேன் அந்த பையன் யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்ல இதை கேட்ட நம்ம ஜிக்கு புரிஞ்சிருது நம்ம ஹீரோயின் ஹேனோட தான் நைட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டான்ட்டு. அதனால் இவ கேட்குறா அந்த பையன் எப்படி இருந்தான் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருந்தானான்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோயின் வந்து இமேஜின் பண்ணுறா அவளுக்கு லைட்டாக பிளர்ராக வந்து தெரியுது அவன் ஹேண்ட்ஸமாக தான் இருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஆனால் அவளுக்கு ஃபேஸ் வந்து கிளியராக தெரியல. இப்போது நம்ம ஜி மனசில் நினைக்கிறா இந்த பொண்ணு ஒரு முட்டாள் ஸோ நான் இதை யூஸ் பண்ணிக்கணும் இதை நான் யூஸ் பண்ணனா நான் தான் பணக்காரியாவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜி வந்து யோசிப்பா. இப்போது நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் வேலைக்காக வந்து போகிறேன் அதாவது நான் வேலை தேடி போகிறேன்னு சொல்ல சரி நீ சீக்கிரமாக போன்ட்டு நம்ம ஹீரோயினே அனுப்பி வச்சுட்டு இந்த பொண்ணு சரியான முட்டாள் நான் இதை யூஸ் பண்ணிக்க போகிறேன்ட்டு அவன் நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி நேற்று நைட்டு நான் தான் ஹீரோவோட நைட்டு ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்றா. இதை கேட்ட அவரும் அப்படியா நீங்களா அப்படின்னு சொல்ல ஆமாம் நானும் ஹீரோ தான் நைட்டு ஸ்பெண்ட் பண்ணோம் நான் ரொம்ப இன்னசென்ட்டான கேர்ள் அவன் என்னோட இன்னசென்ட்டை எடுத்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரி அவள் வந்து நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லுவா. இங்கே நம்ம ஹீரோயின் ஒரு ஹோட்டலில் க்ளீன் பண்ணுறதுக்காக வேலைக்காக வந்திருக்கா. அங்கே ஒரு லேடி இன்னொரு லேடி கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு இந்த பொண்ணு வேலைக்காக கேட்டு வந்திருக்கா நான் இவளை ஜாயின் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உன்னோட ஐடி கார்டெலாம் கொடுன்ட்டு அந்த லேடி நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினோ அவளோட ஐடி கார்டை எடுத்து கொடுப்பா. அவங்க இதை பார்த்துட்டு நீ வில்லேஜ்லேருந்து வந்திருக்கியா இது எவ்வளோ பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலு இந்த ஹோட்டலை க்ளீன் பண்ணுறதுக்கு வில்லேஜ்லேருந்து வந்த பொண்ணு நாங்கள் விடுவோமா அதெல்லாம் கிடையாது நீங்கள் வந்து கிளம்பு ஒரு வில்லேஜ்லேருந்து வந்த பொண்ணால் நாங்கள் வந்து இங்கே க்ளீன் பண்ண விட மாட்டோன்னு சொல்ல என்ன நீங்க இதுக்கும் வந்து வில்லேஜுக்கும் என்ன சம்மந்தம் நான் நல்லாவே க்ளீன் பண்ணுவேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. இருந்தாலும் அவங்க இனி வந்து பெரிய லோ கிளாஸு ஸோ இங்கே பெரிய பெரிய ஆளுங்க வருவாங்க உனக்கு எப்படி நடந்துக்கணும்னே தெரியாது அதனால ஒன்று மாதிரி லோ கிளாஸ் ஆளுங்களெல்லாம் வச்சுக்க முடியாதுன்ட்டு சொல்ல நம்ம ஹீரோயின் கத்துறா நீங்கள் எப்படி இப்படிலாம் பண்ணலான்ட்டு. அப்போது அவள் செக்ரட்டரி கார்டெல்லாம் வர வச்சு இவளை அனுப்பி விடலான்னு பார்க்க அப்போ கரெக்டாக அங்கே நம்ம ஹீரோ வருவார். ஆக்சுவலி இந்த ஹோட்டலோட ஓனர் நம்ம ஹீரோ தான். இப்போ ஹீரோ இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கேட்க அப்போது இவளும் சொல்கிறா இந்த மாதிரி இந்த பொண்ணு வில்லேஜ்லேருந்து வந்திருக்கா இவளை எப்படி நாங்கள் வேலையில் சேர்த்துக்க முடியும் ஆனால் அதை இவளை துரத்தி விடுறேன்னு சொல்கிறேன் என்னது வில்லேஜ் வந்தால் யார் வேலையில் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்ல இதை பாருங்க உங்களோட ஆட்டிடியூடே சரியில்லை யார் சொன்னா குவாலிஃபிகேஷன்லாம் வேணும்ன்ட்டு இந்த பொண்ணு வந்து வேலை தேடி தானே வந்திருக்கா வேலை கொடுக்குறது ஒரு தப்பு இல்லையே அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல இதை கேட்டு அவங்களுக்கு பயம் வந்துடுது ஐயோ நம்ம ஓவராக பேசிட்டோம் போல நம்மளை வேலையை விட்டு தூக்க போகிறாங்க சார் மேனேஜர் நீங்களே ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ பக்கத்தில் இருக்க மேனேஜர் பிடிச்சிருக்க மேனேஜருக்கும் என்ன பேசுனே தெரியல. அப்போது நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட பரவாயில்ல விடுங்க இவங்களுக்கு எனக்கு வேலை கொடுக்கணும்னு விருப்பம் இல்லை நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு பார்க்க நம்ம ஹீரோயின் கிட்ட இதை பாரு இந்த ஹோட்டலோட நானே உனக்கு வேலை கொடுக்குறேன் நீ ஒழுங்காக வேலை செய் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் உனக்கு 7,000 ரூபாய் சம்பளம் ஓகேல அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷப்படுவா. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடிக்கா ஏதோ ஒன்று இழுத்துட்டு வராங்க அது நம்ம ஹீரோயின் மேலே இடிக்க வரும் அதுக்குள்ளே நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுத்துருவாரு. 2 பேரும் ஒருத்தர் பார்க்க நம்ம ஹீரோ நினைக்கிறாரு நேற்று நைட்டு நான் ஸ்பெண்ட் பண்ண பொண்ணு இவ தானா அப்படின்னு சொல்லி யோசிக்க அப்போ அவரோட அசிஸ்டன்ட் வந்து சார் உங்களை ஏதோ ஒரு பொண்ணு பார்க்க வந்திருக்கா அவள் ஏதோ வந்து அவள் தான் நேற்று உங்களோட நைட்டு ஸ்பெண்ட் பண்ணான்னு சொல்கிறா நான் கூட்டிகிட்டு வருவான்னு சொல்ல கூட்டிகிட்டு வான்ட்டு நம்ம ஹீரோ சொல்லிடுவார். இங்கே நம்ம ஜியா நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் கூட்டிகிட்டு வந்துடுறா நம்ம ஹீரோ கிட்ட. நம்ம ஹீரோ சொல்கிறான் நீ தான் நேற்று என்னோட நைட்டு ஸ்பெண்ட் பண்ணுறியான்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஜி ஆமாம் நான் தான் உங்களோட நேற்று நைட்டு வந்து ஸ்பெண்ட் பண்ணன்ட்டு இவன் நம்ம ஹீரோ கிட்ட சொல்வா. இதை கேட்ட ஹீரோ இது பாரு உனக்கு நான் என்ன வேணாலும் கொடுக்குற கார் வேணுமா பங்களா வேணுமா கொடுத்துட்றேன் ஸோ இதை வந்து நான் ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துக்கிற மாதிரி நான் உனக்கு காரு பங்களா கொடுக்குறேன் என்ன சொல்கிறேன்னு சொல்ல இல்லை எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாம்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோ அப்போ என்ன வேணும் எதுக்கு என்ன தேடி வந்தேன்ட்டு நம்ம ஹீரோ கேட்க இவன் என்ன சொல்கிறானா நான் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் என்னோட இன்னசென்ட்டாக எடுத்துட்டீங்க ஸோ அதனால் நீங்கள் இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்னா நீங்கள் நான் வந்து உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்ல நம்ம ஹீரோ வந்து சரி நான் உன்னை என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். இதனால் நம்ம ஜீக்கு ரொம்பவே சந்தோஷமாயிரும் ஏன்னா நம்ம ஹீரோ இருக்குல்லே ஒரு பெரிய பணக்காரன் இவன் பணக்காரனோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தால் என்ன ஆகும் ஸோ அவளும் பணக்காரி தானே ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷப்படுறா. நம்ம ஹீரோ என்ன சொல்லுவார்னா நீ வந்து இப்போது என் வீட்டில் கூட போய் தங்கிக்கோ அப்படின்ட்டு சொல்ல இதை கேட்டு அவளும் ரொம்ப சந்தோஷப்படுவா. இருந்தாலும் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா அவளோட அசிஸ்டண்ட்டை விசாரிக்க சொல்கிறாரு இந்த மாதிரி இந்த பொண்ணோட தான் நான் நைட்டு ஸ்பெண்ட் பண்ணானான்ட்டு. அதனால் இவன் என்ன பண்ணுறான்னா ஏதோ ஒரு பையன்கிட்ட இந்த பொண்ணோட தான் வந்து அன்றைக்கி என்னோட பாஸ் நைட்டு ஸ்பெண்ட் பண்ணான்னு சொல்லிட்டு கேட்க அந்த பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அந்த பையன் தான். அந்த பையன் ஆமாம் இவளோட தான் ஹீரோ நைட்டு ஸ்பெண்ட் பண்ணார் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குன்னு போய் சொல்லிடுறான். ஸோ இப்போது ஹீரோ வந்து விசாரிக்க சொன்னதில்ல இப்படி தெரிஞ்சிருச்சு
கிடச்சிருச்சுல. ஆனால் நம்ம ஹீரோவோ அப்போ இவளோட தான் நைட்டு ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஒத்துப்பாரு. இங்கே வந்து நம்ம ஜீ கிட்ட இவன் கால் பண்ணிட்டு, இதை பாரு நீ சொன்ன மாதிரி நான் பண்ணிட்டேன், எனக்கு 1,00,000 ரூபாய் நீ கொடுக்குறேன்னு சொன்னல, மறக்காமல் கொடுத்துடணும்னு சொல்ல, அதெல்லாம் நான் கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு அவள் காலை கட் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறா. இப்போ நான் பெரிய பணக்காரி ஆயிட்டேன் அப்படின்ட்டு. அப்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறா, ஏன்னா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், உனக்கு தெரியுமா எனக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்ல. அப்படியா, அது மட்டும் இல்லாமல் உனக்கு தெரியுமா நான் கூடிய சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லி. இது கிட்ட ஹீரோயின் ஷாக் அவர் இருந்து, கல்யாணம் பண்ணிக்க போறியா இன்று சொல்லவே இல்லை உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்ட்டு நம்ம ஹீரோயின் கேட்பா. அப்போ அவளோட ஃப்ரெண்டு ஜி என்ன சொல்கிறான்னா, இல்லடி இப்போ தான் கிடச்சிது, அது மட்டும் இல்லாமல் நானும் அவனும் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்ல. பரவாயில்லையே, எனக்கும் ஒரு குட் நியூஸ் நடந்திருக்கு, உனக்கும் ஒரு குட் நியூஸ் நடந்திருக்கு, நம்மளோட வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறா. ஆனால் வந்து இதை நம்ம ஜி வந்து கேட்டுட்டு, சி இந்த பொண்ணு இவ்வளோ டம்மாக இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, பரவாயில்ல எனக்கு தான் லக்கு நடந்திருக்கு, இவளுக்கு ஒரு லக்குமே இல்லை அப்படின்ட்டு இவ வந்து ஈவலாக சிரிப்பா. ஸோ இதுலேருந்தே தெரியுது ஃப்ரெண்ட்ஸை யாருமே வந்து நம்பக்கூடாதுன்ட்டு. இப்போது நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஹோட்டலுக்கு வருவார். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் இருக்கால, அவள் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பா. அப்போது நம்ம ஹீரோவை பார்ப்பால, நம்ம ஹீரோயினும் ஹீரோக்கு வந்து வணக்கம் வைப்பா, குட் மார்னிங்ட்டு. நம்ம ஹீரோவை குட் மார்னிங் வரு. ஆனால் நம்ம ஹீரோக்கு என்னன்னு தெரியல, அவருக்கு நம்ம ஹீரோயின் மேலே லைட்டாக ஒரு அட்ராக்ஷன் வர மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவர் எப்போவுமே வந்து ரொம்ப ஒர்க்கர்ஸோட க்ளோஸாக இருக்க மாட்டார். ஆனால் நம்ம ஹீரோயின் கிட்டலாம் வந்து பேசுகிறாரு. இதனாலே அவருக்கு தோணுது, என்ன நான் இந்த பொண்ணுக்கு அட்ராக்ட் ஆகிட்டேனா அப்படின்லாம் சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. இப்போ இங்கே நம்ம ஜியை காமிக்கிறாங்க. ஜி ஹீரோட வீட்டுக்கு வரா. பார்த்தா அவளுக்கு பெரிய மரியாதையே நிற்குது. அங்கே நிறைய மெய்ட்ஸ்லாம் நம்ம ஜி வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கதவை திறக்க அவளுக்கு ஒரு இளவரசி ஃபீல் வருது. உள்ளே வரும்போது எல்லாரும் வந்து வணக்கம்ட்டு வைக்க, ஐயோ செம்ம ஜாலியாக இருக்கும் போல அப்படின்ட்டு ஒரு ரியாக்ஷன் விடுவா. இப்போ உள்ளே வந்தனே, ஐயோ இதெல்லாம் என்னது சூப்பராக இருக்குது, இப்போ இதோட ஓனர் நான் தானான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப சந்தோஷப்படுறா. இங்கே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஒருத்தன் தொலை பண்ணுறா, நீ ஒரு வேலையும் உருப்படியாக பண்ணலை, உன்னெல்லாம் எதுக்கு வேலையில் சேர்த்தாங்கன்ட்டு. அப்போ தான் நம்ம ஹீரோவோட அசிஸ்டண்ட்டும் அங்கே வருவாங்க. அவங்க தூரத்துலேருந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துல க்ளீன் பண்ணணும். ஆனால் அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் க்ளீன் பண்ணாமல் வேற ஒரு வேலையை பார்க்க போயிருக்கா. ஸோ இதனால தான் இந்த மேனேஜர் உட்காந்து நம்ம ஹீரோயின் இருக்கால அவளை போட்டு கத்துறா. ஆனால் நம்ம ஹீரோயின் ஒரு வேலை போயிருந்தேன் அப்படின்னு சொல்ல, உனக்கு என்ன வேலை இருக்குது, உனக்கு க்ளீன் பண்ணுறது தானே வேலை, நீ எதுக்கு வந்து அங்கெல்லாம் போன, ஒழுங்காக நீ க்ளீன் பண்ணியிருக்கணும், இது பாரு உனக்கு ஹீரோ வந்து பாவப்பட்டு வேலை கொடுத்தாரு, நீ அந்த வேலையை போகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறியான்ட்டு இவன் நம்ம ஹீரோயினை ரொம்பவே மட்டம் தட்டி பேசுகிறான். நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வருது, இருந்தாலும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண. அப்போ அங்கே 2 கப்பிள்ஸ் வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தான் வந்து என்னோட ரிங்கை கண்டுபிடிச்சி கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி அப்படின்றாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் க்ளீன் பண்ணிட்டு இருந்திருப்பா. அப்போ இந்த கப்பிள்ஸ் தான் என்னோட ரிங்கை காணோன்ட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் தான் வந்து அதை கண்டுபிடிச்சு கொடுத்துருப்பா. ஸோ அதனால தான் இவங்க தேங்க்ஸ் சொல்கிறாங்க. இப்போ மேனேஜருக்கு என்ன சொல்லி திட்டன்னு தெரியல. நம்ம ஹீரோயின் சொல்கிற, அதை பாருங்கள் நான் ரீசனுக்காக தான் வந்து போனேன், நான் ஒன்றும் ரீசன் இல்லாமல் போகல, அது மட்டும் இல்லாமல் என்னோட வேலையை பார்த்துக்க எனக்கு தெரியும், ஓகேவா, நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம், எனக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம், ஸோ என்னை வேலையை விட்டு தூக்கணுன்ட்டு நீங்கள் எந்த ட்ரிக்ஸையும் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இவன் மேனேஜர் கிட்ட பேசிடுவா. அப்போது ஹீரோ வந்து இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நம்ம மேனேஜர் சொல்லிடுறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் ஏதாவது சொன்னால் கண்டிப்பாக ஏதாவது ஆயிரும்ட்டு. அப்போ ஹீரோ வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்க, அதனால் நான் உனக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறேன், உன்னை வேற ஒரு இடத்துக்காக விஐபி ரூம்ஸை நான் க்ளீன் பண்ண அலோவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுவார். இதை கேட்ட மேனேஜருக்கு ஷாக் ஆகும். ஏன்னா இப்போ தான் இவன் வேலைக்கு சேர்ந்துருக்கா. அதுக்குள்ளே நம்ம ஹீரோனுக்கு இவர் வந்து ப்ரொமோஷன்லாம் கொடுக்குறாரு அப்படின்ட்டு ஷாக் ஆகிட்டு, சார் ஆனால் இவன் ஒழுங்காகவே க்ளீன் அப்படின்னு சொல்ல, நான் என்ன ஒழுங்காக தானே க்ளீன் பண்ணுறேன்ட்டு நம்ம ஹீரோன்னு சொல்லுவா. நம்ம ஹீரோ நான் தான் பாஸ், நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்வாரு. இங்க நம்ம ஜியை காமிக்கிறாங்க. ஜி வந்து ஒரு செருப்பு போடுறா. அப்போ என்ன பண்றானா, வேணும்ட்டே ஒரு மேடை வர வைக்கிறா. வர வச்சுட்டு இதை பாரு என் காலில் இருக்க செருப்பை ஒழுங்கா அவுத்து விடு அப்படின்னு சொல்ல அவங்களும் அவுக்குறாங்க. அப்போ என்ன ஆகுனா, இவன் வேணும்ட்டே காலை தட்டி விடுறா. அந்த மேடும் வந்து அப்படியே கீழே விழுறாங்க. அவங்களோட கால் ஒரு இடத்துல போய் இடிச்சிரும். ஸோ அவங்க ரொம்ப வயசானவங்களா இருக்காங்க. இவன் வந்து கத்துறா, உன்னால ஒரு வேலை கூட உருப்படியா பண்ண முடியலையான்ட்டு. அப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்துருவாரு. இங்க நடக்கிற விஷயத்துல பார்த்து ரொம்பவே கோவப்படுறாரு. இந்த பொண்ணு எப்படி ஒரு வயசானவங்களை எப்படி பண்ணலான்ட்டு. அப்போ நம்ம ஜி ஹீரோ பார்த்தோன்னே ஹீரோ கிட்ட வர, ஆனா நம்ம ஹீரோ இவளை கண்டுக்க மாட்டாரு. இவளை தாண்டி போவாரா. நம்ம ஜி என்னடா இவன் நம்மளை கண்டுக்கல அப்படின்ற மாதிரி பாப்பா. ஆனா ஹீரோ என்ன பண்ணுவார்னா, அங்க கீழே விழுந்திருப்பாங்களா அந்த மெய்டை, அவங்கள காப்பாத்துறாரு. எழுப்பி விட்டுட்டு உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல, உங்க கால் எதுவும் ஆகலைன்னு சொல்ல, இல்லப்பா எனக்கு ஒன்றும் ஆகலை, நீ கவலைப்படாத, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொன்னா அவங்க நல்லா தான் இருக்காங்கன்ட்டு நம்ம ஜி சொல்வா. அது பாரு நீ எப்படி வந்து அவங்கள
டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணலான்னு சொல்ல, நான் ஒன்றும் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணலை, அவங்க ஒழுங்காக வேலை செய்யலை, ஆனால் தான் அப்படி சொன்னேன்னு சொல்ல, இது பாரு இப்படிலாம் நீ பண்ணாதன்ட்டு நம்ம ஹீரோ சொல்வார். அப்போ ஜி இது பாரு நான் உனக்காக எவ்வளோ அழகாக ரெடியாகி வந்துருக்கேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ சொல்லுவார், நீ என்னதான் வெளியில் அழகாக இருந்தாலும் உள்ள அழகாக இருக்கணும், அந்த அழகு உன்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிடுவாரு. ஸோ அது சொன்னோன்னு நம்ம ஜிக்கு கோவம் வரும். என்னடா இவன் இப்படி சொல்லிட்டு போயிட்டான், நம்ம எப்படியாவது இவனை செடியூஸ் பண்ணி நம்ம கைக்குள்ளே வர வச்சுக்கணும்னு நினைப்பா. இங்கே நம்ம ஹீரோயின் அவளோட தாத்தாக்கு கால் பண்ணுறா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு அப்பா அம்மா கிடையாது, அவளோட தாத்தா பாட்டி தான் அவளை வளர்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவளோட தாத்தா பாட்டியும் வந்து ரொம்ப ஏழை தான். ஸோ அவங்களுக்கு ஏதாவது பணம் சம்பாரிச்சு கொடுக்கணுன்னு தான் நம்ம ஹீரோயின் இங்கே சிட்டிக்கு வந்திருப்பா. இப்போ அவளோட தாத்தா என்னம்மா வேலையெல்லாம் கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோயினும் கிடச்சிருச்சு தாத்தா, அது மட்டும் இல்லாமல் நான் இப்போது 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், நான் அது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த மந்த் அனுப்பி வச்சிடறேன்னு சொல்லி இதை கேட்ட அவளோட தாத்தாவும் ரொம்ப சந்தோஷப்படுவார். இப்போது நம்ம ஹீரோயின் இருக்கால, அவ ஒரு விஐபி ரூமை க்ளீன் பண்றதுக்காக வரா. வந்துட்டு கதவு மூட, அப்போ உள்ள என்ன ஆகும்னு பாத்தீங்களா, உள்ள இருந்து நம்ம ஹீரோ வருவாரு. இதை நம்ம ஹீரோயின் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணிருக்க மாட்டா. என்னடா அது இங்கேருந்து ஹீரோ வரான்னு ஷாக் ஆக, நம்ம ஹீரோ நீ இங்க என்ன பண்றேன்னு சொல்லி, இல்ல நான் வழக்க போல ரூமை க்ளீன் பண்ணதான் வந்தேன், ஆனா நீங்க உள்ள இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, என்னை மன்னிச்சிருங்கன்னு. வா பரவாயில்ல நீ ரூமை க்ளீன் பண்ணு, நான் அப்படிக்கா போறேன்ட்டு நம்ம ஹீரோ சொல்லிடுவாரு. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப ஹீரோ மேல அட்ராக்ட் ஆயிடுவா. அவ தெரியாம நம்ம ஹீரோ மேல வில்ல என்ன இது எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோட செஸ்ட் தொட்டு, அதுவா என்னோட வில்லேஜோட இங்க இருக்கிற செஸ்ட் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு லைனை சொல்ல, என்ன சொல்ற நீ அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்ல, அது ஒன்றும் இல்லை பாஸ் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து சொல்லுவா. இப்போ ஹீரோ ஒழுங்கா நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி போக, அப்போதான் நம்ம ஹீரோயின் ஹீரோவோட முதுகுல இருக்க அந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்க அடையாளத்தை பார்த்து ஷாக் ஆயிடுவா. அப்போ நான் ஹீரோவோட தான் இன்னைக்கு நைட்டு ஸ்பெண்ட் பண்ணதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஷாக்காக நம்ம ஹீரோவை பார்க்க, அப்போ ஹீரோ திரும்பி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவகிட்ட க்ளோஸாக வர, ஒரு வேளை நான் தான் அந்த பொண்ணுன்ட்டு இவனுக்கு தெரிஞ்சிருச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, ஒழுங்கா என்னாச்சு வேலையை பாரு அப்படின்ட்டு ஹீரோ சொல்லுவார். அப்புறம் ஹீரோயின் நினச்சிக்கிறா, இந்த மாதிரி இவனுக்கு தெரியல நான் தான் அதுன்ட்டு, தெரியாமலே இருக்கட்டும் நம்மளும் மேனேஜ் பண்ணிக்கலாம், நம்ம தான் அதுன்ட்டு தெரியாமல் மறைச்சிடலாம் அப்படின்ட்டு அவன் நினைக்கிறா. இங்கே நம்ம ஜியை காமிக்கிறாங்க. ஜி என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோக்கு ஏதாவது இம்ப்ரெஸ் பண்ணி ஆகணும், வேணா நம்ம சமைச்சு எடுத்துகிட்டு போகலான்ட்டு அவள் இப்போ சமைக்க போயிடுறா. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து அந்த ரூமில் இருக்க நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருப்பா. அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து நிறைய அவார்டு வாங்கியிருக்காரு. பரவாயில்லையே இவன் நிறைய அவார்டு வாங்கி வச்சிருக்கான்னு சொல்ல, அப்போ அங்கே ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து, சார் உங்களை பார்க்கறதுக்காக உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருக்காங்கன்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோனுக்கு கோவம் வந்துடும். என்னது இவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்ட்டு, என்னது உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு அவள் கேட்பா. அப்போ ஹீரோ, ஆமாம் நான் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, நான் ஒன்றும் சிங்கிள் இல்லையே அப்படின்னு சொல்ல, இது எப்பத்துல இருந்துட்டு நம்ம ஹீரோன் கேட்க, ஏன் நான் சிங்கிள் நினச்சி தான் இந்த ஜாபுக்கு நீ வந்தியா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அப்போ நம்ம ஹீரோன் இல்லை அப்படியெல்லாம் இல்லை அப்படின்வா. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயினும் சும்மா இல்லாமல் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, அவள் ஹீரோவை போட்டு வந்து நைஸாக திட்டிட்டு இருப்பா. இவெல்லாம் ஒரு மனுஷனா, என்னோட நைட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டு இப்படி இவன் கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவள் ஹீரோவை போட்டு திட்டுறா. நம்ம ஹீரோ நீ யாரை போட்டு திட்டுற அப்படின்ற மாதிரி கேட்பாரு. நம்ம ஹீரோயின் நான் வந்து ஒரு பையனை போட்டு திட்டுறேன், அந்த பையன் ரொம்பவே ஓவரா பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ யார் அந்த பையன் அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அப்போ கதவு தட்டுற சவுண்டு கேட்கும். இந்த மாதிரி உங்களை பார்க்கறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு நம்ம ஜி சொல்லுவா. நம்ம ஹீரோனுக்கு இந்த வாய்ஸ் கேட்டோடனே தெரிஞ்சது இது நம்ம ஃப்ரெண்டு ஜியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்பா. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவள் உள்ள நம்ம ஹீரோயின் இருக்கிறத பார்த்துருவா. இவன் இங்கே என்னடா பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கொஞ்சம் ஷாக் ஆயிடுவா. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜி இருக்கால, அவள் எப்படி இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, ஹேட்டெல்லாம் போட்டுட்டு கண்ணாடி போட்டுட்டு அவளை அடையாளமே கண்டுபிடிக்காத மாதிரி தான் இருக்கா. இப்போது அவள் வந்து வெளியில் நிற்க, அப்போ வந்து அங்கே ஒரு மேனேஜர் வரான். அதாவது நம்ம ஹீரோனை தொல்லை பண்ணால அவன் தான் நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு கேட்க, நான் ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுன்னு சொல்ல, ஓ அப்படியா அப்போ நீங்கள் என்னோட மேடமான்னு சொல்ல, ஆமாம்மா நான் உன்னோட மேடம் தான், இந்த ஹோட்டல் கூட எனக்கு தான் அப்படின்ற மாதிரிலாம் இவ வந்து ரொம்பவே சீன் போடுவா. இப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வெளியில் வர இவ ஒளிஞ்சிக்கிறா. நம்ம ஹீரோனுக்கு டவுட்டாகவே இருக்குது, இது பார்க்க அவளோட ஃப்ரெண்டு மாதிரி இருக்குன்ட்டு நைஸாக பார்ப்பா. ஆனால் அவ்வளோவா தெரியாது. ஸோ அதனால் அவள் அப்படியே அங்கேருந்து கிளம்பி போயிடுவா. இப்போது இந்த ஜி இருக்கால, அவள் வந்து நம்ம ஹீரோக்காக சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்ட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வர, நம்ம ஹீரோக்கு இந்த ஜியை பிடிக்கவே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அவரோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லே தெரியுது. ஏன்னா இவ வந்து எப்பவுமே கிட்டே இருந்தாலே நம்ம ஹீரோ உருன்னு மூஞ்சி வச்சுக்கிறாரு. இதை பாரு உனக்காக நான் சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், உங்ககிட்ட சாரி கேட்குற மாதிரி, நான் அந்த மெய்டு இப்படி பண்ணலை அதுக்காக சாரி கேட்குற மாதிரி சொல்ல, அதுக்கு நீ அவங்கக்கிட்ட தான் சாரி சொல்லணும் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட்டு போக, ஏன் இப்படி என்னை விட்டு விலகி போடுற, உனக்கு என்னை பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கட்டி பிடிக்க,
இதை பாரு, நீ வந்து கொஞ்சம் தள்ளியே இரு அப்படின்ட்டு ஹீரோ சொல்லுவார். தள்ளியே இருக்கணுமா, நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானே அப்படின்ட்டு நம்ம ஜீ சொல்லுவா. நம்ம ஹீரோ கடுப்பாயிட்டு முதல்ல இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு அவளை அனுப்பி வைக்க இங்கே ஜீக்கெல்லாம் செம்ம கோவம் வரும். அவள் வெளியில் வந்தோடனே நம்ம மேனேஜர் என்னாச்சு மேடம் உங்களுக்கு அப்படின்னு சொல்ல அவள் என்ன சொல்கிறான்னா, இந்த ஹீரோயின் இருக்காள், இப்போ கூட ஒரு பொண்ணு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியில் போனாலே அந்த பொண்ணு மேலே ஒரு கண்ணு வை அப்படின்ட்டு இவன் வந்து சொல்லிடுவா. இங்கே நம்ம ஹீரோயினை தான் காமிப்பாங்க. ஹீரோயின் இங்கே க்ளீன் பண்ணிட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோ வெளியில் வந்துட்டு இருப்பார். அவர் நம்ம ஹீரோயினை சைட் அடிக்கிற சொல்லலாம். ஸோ போகும்போது ஒரு கண்ணால் பார்க்க நம்ம அசிஸ்டன்ட் பார்த்துட்டோம், என்ன சார் நீங்கள் அவங்களே வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவை பார்ப்பா, ஆனால் கண்டுக்க மாட்டா. அப்போ தான் வந்து அங்கே ஒரு ஆள் வர, அதை பார்த்து நம்ம ஹீரோயின் செங் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து குடுகுடுன்னு அவர்கிட்ட போகிறா. நம்ம ஹீரோ யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது ஒரு பையன். நம்ம ஹீரோ என்ன ஒரு பையன் கிட்ட போகிறான்ட்டு ஷாக் ஆவார். இங்கே நம்ம ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு செங்கை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுவா. நீங்களா இங்கே வந்துட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்ல அப்போது நம்ம ஹீரோவோட அசிஸ்டண்ட்டை சும்மா இல்லாமல் என்னது ஒரு வேளை அவளோட பாய் ஃப்ரெண்டாக இருக்குமா என்ன அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அங்கே போயிட்டு யார் இது அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்பாரு. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இவர் தான் செங்கு, இவர் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. நம்ம செங்கு இருக்கார்ல, அவர் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாரு நம்ம ஹீரோவோட. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, நான் தான் ஹேனு. அது மட்டும் இல்லாமல் நான் இந்த ஒரு பெரிய ஸ்கூலில் படிச்சிருக்கேன்ட்டு ஏதோ ஒரு இங்கிலீஷ் வேர்ட் சொல்லுவார். இதை நம்ம ஹீரோயின் இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செங் கிட்ட கேட்க செங்கு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரா. இதை கேட்ட நம்ம ஹீரோயின் இருக்காள், அவள் வந்து நம்ம செங்கை பாராட்டுவா. உங்களுக்கு சூப்பராகவே இதெல்லாம் தெரியுது, நீங்கள் ரொம்பவே வந்து நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் கேட்டு கொஞ்சம் ஜெலஸ் ஆகும். இப்போது நம்ம செங்கு வரியா, நம்ம போய் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்ல இது கேட்ட ஹீரோயின் நான் வரேன்னு சொல்ல இங்கே ஹீரோக்கு இன்னும் ஜெலஸ் ஆகுது. என்னது 2 பேர் ஊர் சுற்ற போகிறாங்களான்ட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறா, பாஸ் என்னோட ஃப்ரெண்டு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கா அப்படின்னு சொல்ல நீங்கள் 2 பேரும் எந்த மாதிரி ஃப்ரெண்டுன்னு சொல்ல சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. இப்போது நம்ம ஹீரோயின் வந்து இந்த மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் இப்போ வெளியில் போகிறோம் பாஸ், அதனால எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் லீவ் கொடுங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோ சரின்னுவார். இப்போது அசிஸ்டன்ட் என்ன சார் நீங்கள் சரின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டீங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களை ஏக்கமாக பார்க்குறீங்க பாஸ் அப்படின்ட்டு அவன் சொல்ல இதை பேர் சீக்கிரமாக போய் காரை ரெடி பண்ணு, நம்ம அவங்க போகிற இடத்துக்கு போகிறோன்னு சொல்ல என்ன சார் நம்ம ஸ்டாக்கிங் பண்ண போகிறோமான்னு சொல்ல அதை தாண்டா பண்ண போகிறோம் சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி வைக்க நம்ம ஹீரோவோட அசிஸ்டண்ட்டு போகிறான். இப்போ 2 பேருமே ஒரு மால் வராங்க. அப்போ அசிஸ்டன்ட் சார் என்ன சார் ரொம்ப நாள் கழிச்சு உங்களோட மாலுக்கு நீங்கள் இங்கே வரீங்கன்னு சொல்ல ஏன் என்னோட மாலுக்கு நான் இங்கே வரக்கூடாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கண்ணு ஃபுல்லாகவே நம்ம ஹீரோயினை தான் தேடுது. இந்த மாலுக்கு தான் நம்ம ஹீரோயினும் அண்ட் நம்ம செங்கு 2 பேரும் வந்திருப்பாங்க. அப்போ ஹீரோ பார்க்குறாரு நம்ம செங்கும் நம்ம ஹீரோயின் 2 பேருமே வந்து ஒரு லிஃப்ட்ல இறங்கி போகிறாங்கன்ட்டு. அப்போது ஹீரோ கேட்குறாரு அசிஸ்டன்ட் கிட்ட, இந்த மாலில் நிறைய லவ்வர்ஸ்டாக வருவாங்களா என்ன அப்படின்னு சொல்ல ஆமாம் பாஸ், மால்னாலே எப்போவுமே லவ்வர்ஸ்டான சுற்றுவாங்க, ஸோ அவங்களுக்காகவே ஒரு இடம்னா அது இதுதான் பாஸ், ஏன் பாஸ் உங்களுக்கு இது பிடிக்கலையா அப்படின்னு சொல்ல ஆமாம் எனக்கு பிடிக்கலன்ட்டு ஹீரோ மனசில் நினைப்பாரு. இப்போ நம்ம ஹீரோயினோட ஷூ இருக்குது பார்த்தீங்களா, அது பிஞ்சிருக்கும். இதை பார்த்து செங் நீ இங்கே இரு, நான் போய் உனக்காக ஒரு ஷூ வாங்கிட்டு வரேன்ட்டு நம்ம ஹீரோயின் இங்கே விட்டுட்டு அவர் போக நம்ம ஹீரோயின் பரவாயில்ல நான் இதை வீட்டில் போய் தைச்சிக்கிறேன்னு வா, ஆனால் செங் இல்லைன்னா நான் போயிட்டு வரேன்னு போக அப்போ நம்ம ஹீரோயின் ஒரு ஹீல்ஸை பார்க்குறா. அந்த ஹீல்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம ஹீரோயின் அது ரொம்ப வாவ் நல்லா இருக்கே, இது நான் போட்டால் நல்லா இருக்கும்ல, ஆனால் என்கிட்ட காசு இல்லைன்ட்டு ரொம்ப ஏக்கமாகவே பார்த்துட்டு இருப்பா. இது அங்கே இருக்கிற ஒரு சேல்ஸ் கேர்ள் பார்த்துட்டு என்ன நீ இந்த ஷூவை வாங்கணும்னு நினைக்கிறியா, ஆனால் உன்னாலலாம் வாங்க முடியாது, முதல்ல இங்கேருந்து தள்ளுன்ட்டு நம்ம ஹீரோனை தள்ளி விடுறா. நம்ம ஹீரோனை வேறு பார்க்க தானே செய்கிறேன், அதுக்கே நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்ல இது பாரு ஒன்ன மாதிரி ஆளுங்களாம் இந்த மாதிரி ஹீல்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் நம்ம ஹீரோனை ரொம்ப மட்டம் தட்டி பேசுகிறா. ஏன்னா நம்ம ஹீரோயின் போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் வந்து சீப்பான ட்ரெஸ்ஸு, அது பார்த்தாலே சீப்பானது தான் அப்படின்ட்டு தெரியுது, அதனால தான் அவள் வந்து இப்படி சொல்கிறா. ஸோ இந்த விஷயம் எல்லாத்துமே நம்ம ஹீரோ கேட்டு ரொம்பவே வந்து கோவப்படுறாரு. இந்த மாதிரி என்னோட மாலில் இப்படிலாம் ஒர்க் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் இவளுக்கு அதை வாங்கி கொடுப்பேன்ட்டு நம்ம ஹீரோனை பிடிச்சி எடுத்துகிட்டு போக பாஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்ட்டு நம்ம ஹீரோயின் கேட்பா. ஆனால் ஹீரோ அதெல்லாம் கண்டுக்க மாட்டார். இப்போது நம்ம ஹீரோ அவளோட காலில் இருக்க அந்த பிஞ்சு போன செருப்பை அவுத்துட்டு அவர் அந்த ஹீல்ஸை போட்டு விட நம்ம ஹீரோயின் வந்து இல்லை பாஸ் அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது எனக்கு அதெல்லாம் வேணான்னு வா, ஆனால் நம்ம ஹீரோ நீ இதை போடு அப்படின்ட்டு போட்டு விட இங்கே நம்ம செங்கு நம்ம ஹீரோனை தேடி வருவார். அப்போ தான் பார்க்குறாரு இல்லை நம்ம ஹீரோயினுக்காக நம்ம ஹீரோ அந்த செருப்பை போட்டு விடுறாருன்ட்டு இவர் ஒரு ஷூ வாங்கிட்டு வருவார். ஆனால் அவள் வந்து ஹீல்ஸ் போட்டு இருக்கிறத பார்த்து மனசு உடஞ்சி அவர் அந்த ஷூவை எடுத்து வைக்க இங்கே ஹீரோயின் வந்து இல்லை இது எனக்கு செட் ஆகலை, ஒரு ஷூ மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு சொல்ல இதை கேட்ட செங்கும் அவர் எடுத்துகிட்டு வந்து ஷூவை கொடுக்கலான்னு வர அதுக்குள்ளே ஹீரோ இங்கே இருக்கிற ஒரு ஷூவும் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், அதுலேருந்து ஒவ்வொரு பேராக வந்து அவர் வாங்கிக்கிறாரு. ஸோ இதை பார்த்து செங்கு மறுபடியும் அந்த ஷூவெல்லாம் ஒழிச்சு வைக்க இங்கே அந்த சேல்ஸ்கள் ரொம்ப சந்தோஷப்படுறா. ஏன்னா இவரால் தான் இது சேல்ஸ் ஆகிருக்கும்,
ஸோ அப்போ அவளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். வா நீங்கள் இதெல்லாம் வாங்கிட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்ல, அந்த சந்தோஷம் உனக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கும், ஏன்னா உன்னை நாங்கள் இந்த வேலையை விட்டு தூக்குறோன்ட்டு நம்ம ஹீரோ சொல்ல, இதை கேட்டாவே என்னது நீங்கள் என்ன இந்த வேலையிலேருந்து தூக்குறீங்களா, நீங்கள் யார் என்ன இந்த வேலையிலேருந்து தூக்க அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோவோட அசிஸ்டன்ட் சொல்லுவான், இந்த மாதிரி இந்த மாலோட சொந்தக்காரர் வேறு யாருமே இல்லை, ஹீரோ தான். ஸோ அதனால தான் ஹீரோனை தூக்குறாரு, இதில் என்ன இருக்குன்னு சொல்லி இவ ஷாக் ஆவன். நான் என்ன பண்ணேன், நீங்கள் எப்படி என்னை வேலையை விட்டு தூக்கலாம்னு சொல்ல, உன்னை மாதிரி ஒரு அரகண்டானவளெல்லாம் நாங்கள் வந்து இந்த கடையில் வச்சுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்கு அவர் வாங்கி கொடுத்த ஷூவெல்லாம் கொடுப்பார். நம்ம ஹீரோயின் வேணாதான் சொல்லுவா, இருந்தாலும் நம்ம ஹீரோ வாங்கி கொடுக்க, அப்போ நம்ம ஹீரோயின் வந்து செங்கிட்ட பாருங்களேன் ஹீரோ எனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காருன்னு அவள் சந்தோஷமாக சொல்வா. அப்போ அவரும் சொல்கிறாரு, அப்போ நீ பதிலுக்கு ஹீரோக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தாவணுமே, ஏன்னா இவர் ரொம்ப காஸ்ட்லியானதாக கொடுத்துருக்காரு, ஸோ அதனால தான் சொல்கிறேன்ட்டு நம்ம செங்கு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல, நம்ம ஹீரோயின் ஆமாம் நான் காஸ்ட்லியானதாக வாங்கி கொடுக்கணும், ஆனால் என்கிட்ட அவ்வளோ காஸ்ட்லியானது இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லுவா. நம்ம ஹீரோ இவங்க 2 பேர் போகிறத ஒரு மாதிரி ரொம்ப ஜெலஸாக பார்ப்பாரு. இப்போ ஹீரோ உட்காந்து இங்கே நல்லாவே ட்ரிங்க் பண்ணுறாரு, ஏன்னா அவருக்கு நம்ம ஹீரோயினை லைட்டாக பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் இப்போது நம்ம செங்கோட க்ளோஸாக இருந்தால அதை பார்த்து அவருக்கு ரொம்ப ரொம்ப ஜெலஸ் ஆயிடுச்சு. என்னடா எனக்கு பிடிச்ச பொண்ணு அங்கே போகிறாளே அப்படின்ற மாதிரி அவர் வந்து ட்ரிங்க் பண்ண, அப்போ அவரோட ஃப்ரெண்டு என்னடா நீ இப்படி குடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க, அங்கே நம்ம ஹீரோயின் ஒரு கூட பூரா வந்து முட்டையை எடுத்துகிட்டு வரா. ஆக்சுவலி இவன் வந்து வில்லேஜ் கேர்ல, ஸோ ஹீரோக்கு ஏதாவது கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு தான் அவள் வந்து முட்டையை எடுத்துகிட்டு வந்து ஹீரோ கொடுக்கலான்னு வரா. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு நீ இவளை பார்த்துக்கோ நான் போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை இங்கே விட்டுட்டு போக, சார் நீங்கள் எனக்கு நிறைய ஸ்லிப்பர்ஸ் வாங்கி கொடுத்தீங்களா, அதுக்கு பதிலாக என்னால் எதுவுமே கொடுக்க முடியல, ஆனால் அதுக்கு பதில் உங்களுக்கு நான் இந்த முட்டையை கொடுக்கலான்னு இருக்கேன், இந்த முட்டை ரொம்பவே சூப்பராக இருக்கும் சார் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ இவ்வளோ பிடிச்சி இழுத்துருவாரு. அதனால 2 பேருமே ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. இவளுக்கெல்லாம் ரொம்ப வந்து நர்வஸ் ஆகும். அப்போ ஹீரோ இவ்வளோ பிடிச்சி கிஸ் பண்ண நம்ம ஹீரோனுக்கு அவ்வளோதான் ஷாக்கு, 2 பேருமே கிஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோயின் வந்து ஹீரோவை ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா, அந்த கூடையில் முட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு முட்டையை எடுத்து நம்ம ஹீரோட மண்டையிலே உடச்சிருவா. இப்போது ஹீரோ வந்து கான்ஷியஸ்க்கு வந்துடுறாரு, என்னடா மூஞ்சில் ஒரு முட்டை வந்து ஒழுகுது அப்படின்ட்டு ஹீரோ பார்க்க, இங்கே ஹீரோயின் அச்சோ பாஸை ஒரு முட்டையால் அடிச்சிட்டேனே அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவா. இருந்தாலும் அவளால் என்ன பண்ண முடியும், அவள் ஹீரோவை அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கக்கூடாது தானே இப்படி பண்ணியிருப்பா. ஸோ அதனால் அவள் குடுகுடுன்னு ஓடி போயிடுவா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோவோட மூஞ்சை காமிக்கிறாங்க, பார்த்தீங்களா நெத்தி மட்டும் எப்படி நம்ம ஹீரோக்கு ரெட்டாக இருக்குன்ட்டு. அப்போது நம்ம ஜி வந்து ஹீரோக்காக நான் சமைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டே நான் சமைச்சிருக்கேன் வாங்க சாப்பிட்லான்னு சொல்ல, இல்லை எனக்கு இது சாப்பிட இன்ட்ரெஸ்ட் தான், நீ சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு போக, அப்போ அசிஸ்டன்ட் சார் நேற்று ஹீரோயின் முட்டை எடுத்துகிட்டு வந்தாங்களே அந்த முட்டையில் தான் இந்த மேடம் வந்து செஞ்சுருக்காங்கன்னு சொல்ல, இதை கேட்டு ஹீரோயின் அது ஹீரோயினோட முட்டையான்னு சொல்லிட்டு அவர் வந்து முட்டையில் ஒரு டிஷ் மட்டும் இருக்கும், அந்த டிஷ்ஷை மட்டும் விரும்பி சாப்பிடுவார். இதை பார்த்த ஜி உனக்கு இது பிடிச்சிருக்கான்ட்டு அவள் சமைச்சதுனால ஹீரோ சாப்பிட்டான்னு நினைப்பா. ஆனால் நம்ம ஹீரோயினோட முட்டை தானே, அதனால தான் சாப்பிட்ருப்பாரு. இப்போது லெஃப்ட்டில் நம்ம ஹீரோயின் ஏறலான்னு வர, அப்போ ஹீரோ இருக்கிறத பார்த்து அவள் போகலான்னு பார்ப்பா. ஆனால் நம்ம ஹீரோ லிஃப்ட்டை திறந்துட்டு பாரு நீ உள்ளே வந்துக்கோ அப்படின்னு சொல்லுவார். அதனால் நம்ம ஹீரோயினும் உள்ளே வந்துப்பா. அப்போ தான் அவள் ஹீரோட ஃபேஸை பார்க்குறா. பார்த்தா அந்த நெத்தி மட்டும் ரொம்ப ரெட்டாக இருக்குது. அவள் நேற்று நைட்டு வந்து முட்டையால் அடிச்சிருப்பாள். ஸோ அதனால தான் ஹீரோவோட நெத்தி ரொம்ப ரெட் ஆகிடுச்சு. அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா, என்னடா நம்மளோட பாஸோட மண்டை இப்படி ஆயிடுச்சு, என்னால் தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவா. இப்போ ஹீரோவோட போகும்போது என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி முட்டை வந்து நம்ம ஃபேஸில் வந்தால் நம்ம ஃபேஸ் க்ளோ ஆகுமா அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோ ஆமாம்மா நான் காலைல ஏஞ்சி பார்த்தேன் என்னோடய ஃபேஸ் வந்து க்ளோ ஆச்சுன்னு சொல்ல, அப்படியா என்னோட வில்லேஜில் இருக்க முட்டை ரொம்பவே நல்லது தெரியுமா, அந்த முட்டை ரொம்பவே வந்து ப்ரெஷியஸ் ஆனது, அது நேச்சுரலான முட்டை அப்படின்னு சொல்ல, அப்படியா சரி எனக்கு வந்து நீ வந்து நிறைய முட்டை டெலிவரி பண்ணுன்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோயின் அப்படியா நான் டெலிவரி பண்ணட்டுமான்னு சொல்ல, ஆமாம் ஒரு 2 ட்ரக்கு ஃபுல்லாக எனக்கு முட்டையை வந்து டெலிவரி பண்ணு எனக்கு தேவைப்படும் சொல்ல, இதை கேட்ட ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுவா. அசிஸ்டன்ட் கிட்ட கேட்க சார் 5 5 ஸ்டார் ஹோட்டல் வச்சிருக்காருன்னு சொல்ல, அப்படியா அப்போ நான் டெலிவரி பண்ணிடுறேன்ட்டு நம்ம ஹீரோயின் நிறைய முட்டையெல்லாம் இறக்கிட்டு இருப்பா அவளோட வில்லேஜ்லேருந்து. இப்போ இங்கே ஒரு லேடியை காமிக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஹீரோவோட ஹோட்டலுக்குள்ளே வர, அப்போ சாரே ஆல்ரெடி வந்து உங்களை வந்து பார்ப்பாங்களே மேடம் நீங்கள் எதுக்கு உள்ளே வரீங்க பரவாயில்ல தானு சொல்ல, இல்லை நான் அவனை போய் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாதன்ட்டு அவங்கக்கிட்ட ஏதோ பை இருக்கும் போல், அந்த பையன் அவங்க வைக்க அவங்களுக்கு முதுகு வலிக்கும். அப்போ அங்கே மேனேஜர் இருப்பான், அவங்ககிட்ட இவங்க கேட்குறாங்க இந்த மாதிரி விஐபி ரூமுக்கு எப்படி போகணுன்ட்டு. ஆனால் அவன் உன்ன மாதிரி லேடியெல்லாம் நான் எப்படி கூட்டிகிட்டு போவேன், நீயே பார்க்க ஏழை மாதிரி இருக்க, உன்னை எதுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போனோம் என்னால் கூட்டிகிட்டு போக முடியாதுன்ட்டு ரொம்பவே ரூடாக பேசிடுவான். அப்போது அதெல்லாம் நம்ம ஹீரோயின் பார்த்துருவா. அவள் வந்து இந்த லேடிக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலான்ட்டு இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஆண்டி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பையெல்லாம் அவளா தூக்கிவா. அவங்க சொல்கிறாங்க நான் தூக்கிக்கிறேன்மான்ட்டு, இருந்தாலும் நம்ம ஹீரோயின் நானே தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு அவங்கள வந்து விஐபி ரூமுக்கு கூட்டிகிட்டு போக அவங்க கேட்குறாங்க நீ புதுசாக வேலைக்கு வந்திருக்கியான்ட்டு. ஆமாம் ஆண்டி நான் வில்லேஜ்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா வில்லேஜ்லேருந்தான்னு சொல்ல, ஆமாம் என்னோட வில்லேஜ்லேருந்து காசுக்காக இங்கே வந்திருக்கேன், எனக்கு இங்கே ஒரு பர்ஃபெக்டான வேலை தான் கிடச்சிருக்குன்னு சொல்ல, அவங்களும் அப்படியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட பேசிக்கிட்டே அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க.
இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல நம்ம மேனேஜர் வந்துட்டு நம்ம ஹீரோனை போட்டு கத்துறான். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்ற. இவங்க ஃபஸ்ட்டு என்கிட்ட கேட்டாங்க, நான் கூட்டிகிட்டு வரல, நீயும் விட்டுருக்கலாம்னு சொல்ல. இதை பாருங்க, இவங்களும் மனுஷங்க தானே, நீ ஏன் லோ கிளாஸ் ஹை கிளாஸ்ன்னு பிரித்து பார்க்குற, இதெல்லாம் தப்பு, நீ இதெல்லாம் அது பண்ணக்கூடாதுன்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவான். ஆனால் இவனுக்கு இதெல்லாம் கேட்டு கடுப்பாகும், நீ எனக்கே ஆர்டர் போடுறியான்ட்டு. அப்போது நம்ம அந்த லேடி இருக்காங்களே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதை பாரு, நான் யாருன்னு உனக்கு தெரியல, நான் யாருன்னு தெரிஞ்சுன்னா நீ ரிக்ரெட் பண்ணுவேன்னு சொல்ல. பார்ப்போம் யார் ரிக்ரெட் பண்ணுறான்ட்டு. இரு என் பாஸ் வருவான், நான் அப்போ அவங்ககிட்ட உன்னை மாட்டி விட்றேன்னு சொல்ல. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வருவார். ஹீரோ வந்துட்டு, இது பாருங்க, இந்த பொண்ணு வெளியிலேருந்து ரொம்ப ஏழையானவங்களெல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வரா, ரொம்ப அழுக்கான பர்சன்ஸ் எல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வரான்னு சொல்ல. அப்போ ஹீரோ அம்மா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. ஸோ இப்போ தான் தெரிய வருது இந்த லேடி வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோவோட அம்மான்ட்டு. இதை பார்த்து அவங்களுக்கு ஷாக், அதாவது மேனேஜர் ஷாக் ஆயிடுறாரு. இங்கே ஹீரோ நின்று அம்மாவா, அப்போ நீங்கள் தான் ஹீரோட அம்மாவை சொல்ல. ஆமாம்மா, நான் தான் ஹீரோட அம்மா. அது மட்டும் இல்லாமல் உன்னோட ஹோட்டலில் ஏன் இந்த மாதிரி மேனேஜரெல்லாம் நீ வச்சிருக்க, இந்த மாதிரி மேனேஜர்லாம் நீ தூக்கி போட்டுரு, அவங்களுக்கு ஒரு மனுஷனை எப்படி ட்ரீட் பண்ணணுன்னே தெரியல அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட மேனேஜர், சாரி மேடம், எனக்கு நீங்கள் யாருன்னு முன்னாடி தெரியல, அதனால தான் சொல்ல, நான் தெரியாமல் இருந்ததுனால தான் உன்னோட பிஹேவியரை இப்படி பார்த்தேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ரொம்ப தங்க பொண்ணுமா, உனக்கு நான் ட்ரீட் கொடுக்குற மாதிரி ஹீரோவை நான் வெளியில் கூட்டிகிட்டு போக சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஹீரோவை ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போக சொல்லுவாங்க. அங்கே நம்ம ஹீரோயினை தான் ஆர்டர் போட சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு இங்கிலீஷ் தெரியாது போல், அங்கே ஃபுல்லாகவே இங்கிலீஷாக தான் இருக்குது. அதனால் அவள் ஹீரோ கிட்ட எனக்கு இங்கிலீஷ் தெரியல அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல இந்த மெனுவை அப்படியே தூக்கி வை, நீ உனக்கு என்ன சாப்பிடணும்னு தோணுதோ அதை சொல்லு, நான் அதை வந்து ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்ல. நம்ம ஹீரோயின் ஒரு டிஷ் சொல்லுவாள். அந்த டிஷ்ஷு சிட்டியில் மட்டும் தான் கிடைக்கும் போல். அதான் சொல்கிறா, நான் வில்லேஜில் தான் இந்த டிஷ்ஷு சாப்பிட்டதில்லை, இங்கே சிட்டியில் தான் கிடைக்கும்னு கேள்விப்பட்டேன்னு சொல்ல. அப்போது வெயிட்டர் இல்லை, அதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல வர, அதுக்குள்ளே ஹீரோ நீ போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டு ஹீரோனை அனுப்பி வச்சுட்டு அந்த வெயிட்டர்கிட்ட இதை பாரு, அந்த பொண்ணு சொன்ன டிஷ் எனக்கு வேணும்னு சொல்ல. சார் நாங்கள் இது அதெல்லாம் செய்கிறதில்ல, நாங்கள் இங்கே வெறும் வந்து ரொம்ப ஃப்ரெஞ்சு ஸ்டைலில் தான் சமைக்கிறோன்னு சொல்ல. இதை பாரு, நீ அது பண்ணு, நான் உனக்கு எவ்வளோ காசு வேணாலும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு காசை அள்ளி கொடுப்பாரு. இப்போது ஹீரோயின் சொன்ன டிஷ்ஷு வந்துடுது. நம்ம ஹீரோயின் அந்த டிஷ்ஷை ரொம்ப ஷாக்கிங்காக பார்க்க, என்ன ஷாக்கிங்காக பார்க்குற சாப்பிடுன்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் அந்த டிஷ்ஷை சாப்பிடுவா. அவளுக்கு அந்த டேஸ்ட்டு ரொம்பவே பிடிச்சிரும். வா சூப்பராக இருக்குது, இப்போ தான் புரியுது இந்த சிட்டியில் இருக்கவங்களும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்ட்டு சொல்லுவா. இங்கே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் கால் பண்ணுறான். ஹீரோவோட அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு கால் வரும். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூ தான். ஜூ கால் பண்ணிவிட்டு ஏன் ஹீரோயினை இக்னோர் பண்ணுறாரு, அவர்கிட்ட ஃபோன் கொடு, நான் அவரோட பேசணும்னு சொல்ல. இங்கே ஹீரோக்குள்ள கடுப்பாக வரும். உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்ல. இந்த மாதிரி நீ என்னை ஏமாத்துறியா என்ன, அந்த பொண்ணோட சுத்துறியா என்ன அப்படின்னு சொல்ல. எந்த பொண்ணுன்னு சொல்ல. அந்த கிளீனர் பொண்ணு, நான் கேள்விப்பட்டேன் நீ அந்த கிளீனர் பொண்ணோட சுத்துறேன்ட்டு சொல்ல. இதை பாரு, அவன் என்னோட எம்ப்ளாயி, நீ பார்த்து பேசு ஓகேவா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கத்த. இவ கோவத்தில் அந்த ஃபோனை தூக்கி போடுவா. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அந்த ஃபோனை எடுத்துட்டு நான் இந்த ஹீரோனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, அவள் நம்ம மேனேஜருக்கு கால் பண்ணி வர வைக்கிறா. இப்போ மேனேஜர் கிட்ட கேட்குறா, இந்த மாதிரி ஹீரோயின் என்ன பண்ணுறா அந்த ஹோட்டல்னு சொல்ல. அவள் ரொம்ப ஓவராகவே தான் பண்ணுறா, அவள் ஹீரோவோட ரொம்ப க்ளோஸாக இருக்கான்னு சொல்ல. அதை நம்ம விடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹீரோ அவளுக்கு ஏதோ ஒரு ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ண சொல்லியிருக்காருன்னு சொல்ல. அப்போது அந்த ஈவெண்ட்டை நம்ம கெடுக்கிறோம். அப்போ தான் அவன் ஹீரோயினை அந்த ஹோட்டல்லேருந்து துரத்தி விடுவான். அப்போ தான் என் லைஃபு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஜீ வந்து நம்ம மேனேஜர்கிட்ட இப்போ இந்த ஈவெண்ட்டை காமிக்கிறாங்க. இந்த ஈவெண்ட்டில் நம்ம ஹீரோயின் தான் வந்து ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணியிருப்பா. ஏன்னா ஹீரோ அவளுக்கு வேலை கொடுத்துருப்பாரு. இதனால் நம்ம ஹீரோயினுக்கு நிறைய சம்பளமும் கிடைக்கும். ஆனால் அங்கே ஒரு ப்ராப்ளம் வருது. என்னென்னா, பாட்டு பாடுறதுக்காக ஒரு ஆள் இருந்திருப்பாங்க. அந்த ஆள் வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஸோ இதை பார்த்து ஹீரோ ஷாக் ஆகிறாரு. என்னடா இங்கே பாட்டு பாடியே ஆகணுமே, இது ரொம்ப முக்கியமாச்சுன்னு சொல்ல. அப்போ மேனேஜர் போட்டு நம்ம ஹீரோயினை தான் திட்டுறான். உன்னால தான், நீ ஆர்கனைஸ் பண்ணனால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்ல. அப்போ ஹீரோயின் வந்து சொல்கிறா, நான் நல்லாவே பாட்டு பாடுவேன், நான் வேணா பாட்டு பாடுவேன்னு சொல்ல. நம்ம ஹீரோ சரி நீயே பாட்டு பாடுன்னு சொல்ல. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, என்னடா அந்த பொண்ணை போய் பாட சொல்லியிருக்க, அந்த பொண்ணு ஒழுங்காக பாடுவாளான்னு சொல்ல. அப்போ நம்ம ஹீரோயின் அழகாக ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு வருவா. அவள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கா. இதை பார்த்து நம்ம ஹீரோ அவளோட அழகில் மயங்கிடுவார். நம்ம ஹீரோ மட்டும் இல்லை, நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனே நம்ம ஹீரோயினோட அழகில் மயங்கிடுறான். இப்போது நம்ம ஹீரோயின் இருக்கால, அவள் ஸ்டேஜுக்கு வரா. அங்கே வந்துட்டு ரொம்ப அழகாகவே பாட அங்கே இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோயினை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. இப்போது நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட நான் எப்படி பாடினேன்னு சொல்ல, நீ சூப்பராக பாடின, நான் உங்ககிட்ட சொல்லலான்னு இல்லை, அதுக்குள்ளே நீ கேட்டுட்டேன்ட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல. இது கேட்ட ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுவா. அப்போது ஹீரோவோட ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயின் கிட்ட பேச ட்ரை பண்ணுறான். இது மாதிரி நீ ரொம்ப அழகாக இருக்க, எனக்கு ஒரு நம்பர் தரியேன்னு சொல்லிட்டு அவன் வந்து நம்ம ஹீரோயினோட
பேச ட்ரை பண்ண நம்ம ஹீரோயின் தான் இன்னசென்ட் ஆச்சு. உங்களுக்கு என் நம்பர் தானே வேணும், நான் தரேனே அப்படின்னு சொல்ல, என்னடா இவன் ரொம்பவே இன்னசென்ட்டாக இருக்கான், இவன் அந்த இன்னசென்ட்டை யூஸ் பண்ணிப்பானேன்னு சொல்ல, ஆனால் இப்போ எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பர்சனை மீட் பண்ண போகிறேன்னு சொல்ல, நம்ம ஹீரோ அது நானாக தான் இருக்கும்னு நினைப்பாரு. ஆனால் பார்த்தா நம்ம செங்காவை வர சொல்லியிருப்பா. இப்போது நம்ம ஹீரோயின் வாங்க நம்ம போகலான்ட்டு அவள் செங்கோட போக, இதை பார்த்த நம்ம ஹீரோவோட ஹீரோ வந்து ரொம்ப ஷாக்காக பார்ப்பாங்க. அப்போது ஹீரோ வந்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோ மேலே கையை போட்டு, அப்போ நீ என்ன மாதிரி தான் போலடா, கை கெட்டினது வாய் கெட்டலை அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ கையெடுறா அப்படின்வாரு. இங்கே நம்ம ஜூவை காமிக்கிறாங்க. ஜூ மேனேஜர்கிட்ட இவங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது, அது செங்கு தான். ஸோ நம்ம செங்கு மேலே வந்து ஒரு குறிய விடணும்னு சொல்லிட்டு அவன் நான் அங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் நம்ம செங்கை மீட் பண்ண வரா. ஸோ செங்கு நம்ம ஹீரோயின் அண்ட் நம்ம ஜூ அவங்க எல்லாருமே மீட் பண்ணுறாங்க. இங்கே ஹீரோயின் ஒன்று பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுடின்னு ஜூ கிட்ட சொல்ல, ஆமாம் உன்னையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. அப்போது நம்ம ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறான்னா நம்ம ஜூக்கு ஒரு கிஃப்ட் பண்ணுறா. அவள் ஃபஸ்ட்டு சம்பளத்தில் அவளோட ஃப்ரெண்டுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கியிருப்பா, ஒரு பிரேஸ்லெட்டு. அந்த பிரேஸ்லெட்டை அவளுக்கு போட்டு விடுறா. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செங்கு நம்ம எல்லாருமே ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணியிருக்கோம்ல, நான் போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன்ட்டு அவன் ஐஸ்கிரீம் வாங்க போகிறான். இப்போது ஜூ என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோனை பிடிச்சி இழுத்துட்டு உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்டி, உனக்குன்ட்டு ஒரு பர்சன் வேணும்ல, நீ யாரையாவது லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் செங்கு மென்ஷன் பண்ணி தான் கேட்குறா. ஆனால் நம்ம ஹீரோனுக்கு லவ் அப்படின்ற வேர்டு கேட்டோன்னே அவளுக்கு ஹீரோ தான் ஞாபகம் வருது. இருந்தாலும் ஹீரோக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கேன்ட்டு அவள் கொஞ்சம் சோகமாயிடுறா. அவள் என்ன சொல்கிறான்னா, இல்லடி எனக்கு யாரும் தேவையில்லை, எனக்கே கொஞ்சம் நிறைய இன்கம் தான் வருது, ஸோ அந்த இன்கம் வச்சுட்டு நான் சந்தோஷமாக இருந்துப்பேன்னு சொல்ல, ஆனால் உனக்குன்னு ஒரு பையன் வேணும் பாரு, நானே வந்து கமிட் ஆகிட்டேன், எனக்கே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்ல, இருந்தாலும் நீ உனக்கு பாய் ஃப்ரெண்ட் வந்து நீ ரொம்பவே மாறிட்டடி, ரொம்பவே ரிச் ஆகிட்டேன்னு சொல்ல, இவனுக்கு கோவம் வந்துடும். இவன் எப்படி சொல்லியிருப்பான்ட்டு இவன் நினச்சிட்டானா நம்ம ஹீரோயின் வந்து ஏதோ ஒரு பையனுக்கு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஜூ வந்து ஏதோ ஒரு பையனுக்கு மிஸ்ட்ரிஸாக இருக்கான்னு நினச்சிட்டு அவள் கோவத்தில் நீ ரொம்ப ஓவராக பேசுகிறேன்ட்டு அவள் சண்டை போட்டுட்டு போயிடுறா. அவளோட ஃபோனையே விட்டுட்டு போயிடுறா. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்று பொருள், என்னடா இவன், நான் சும்மா தானே சொன்னேன் இந்த மாதிரி நீ ரொம்ப ரிச் ஆகிட்ட, ரிச்சான பாய் ஃப்ரெண்டோட ஆகிட்ட அப்படின்னு தானே சொன்னேன், அதுக்கே இவ கோச்சிக்கிட்டு போகிறான்ட்டு ரொம்பவே டென்ஷன் ஆவா. அப்போ அவளோட ஃபோனை விட்டுட்டு போனதை பார்த்து நம்ம இவளோட ஃபோனை அவகிட்ட கொடுக்கலாம், வா அவளை ஃபாலோ பண்ணிட்டு போகலான்ட்டு அவள் போகிற இடத்துக்கு போனால் அது வந்து நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு தான் அவள் போகிறா. இப்போது ஹீரோவோட வீட்டுக்குள்ளே அங்கே இருக்கிற செக்ரட்டரி கார்டில் விட மாட்டிக்கிறாங்க. இல்லை உங்களால் உள்ளே போக முடியாதுன்ட்டு. ஆனால் இவங்களும் சொல்லி புரிய வைக்கிறாங்க, இந்த மாதிரி உள்ளே வந்து எங்கள் ஃப்ரெண்டு இருக்கா, அவகிட்ட நாங்கள் ஃபோன் கொடுக்கணுன்ட்டு. அப்போ அங்கே ஹீரோவோட கார் வரும். நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட், மேடம் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்ட்டு ஹீரோயின் கிட்ட கேட்க, நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்லுவா, இந்த மாதிரி சார் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தையும் இப்போ தான் உள்ளே போனா, அவகிட்ட நான் அவளோட ஃபோனை கொடுக்கணும், அவள் ஃபோனை விட்டுட்டு போயிட்டா, நான் உள்ளே வந்து கொடுக்கலாமான்னு சொல்ல, நீ மட்டும் வேணா வரலாம் அப்படின்ட்டு ஹீரோ சொல்வார். ஏன்னா அவருக்கு தான் நம்ம செங்கை பிடிக்காதுல, அதனால செங்கை மட்டும் இங்கே விட்டுட்டு அவர் நம்ம ஹீரோனை மட்டும் கூப்பிடுவார். ஸோ நம்ம ஹீரோனும் சரி நான் மட்டும் வரேன்ட்டு உள்ளே ஏறிடுவா. இப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறா, இது உங்கள் வீடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் இது என்னோட வீடு தான்ட்டு நம்ம ஹீரோ சொல்லுவார். நம்ம ஹீரோயின் இவன் ரொம்ப பெரிய பணக்காரனாக இருக்கான்னு நினைப்பா. இங்கே நம்ம ஜூவை காமிக்கிறாங்க. ஜூ ஹீரோனோட பிரேஸ்லெட் பார்த்துட்டு இந்த மாதிரி சீப்பான பிரேஸ்லெட்டை எனக்கு கிஃப்ட் கொடுக்குறாளா, நான் எவ்வளோ பெரிய பணக்காரி ஆகிட்டேன், என்னோட கையில் இந்த சீப்பான பிரேஸ்லெட் இருக்கணும்னு அவன் நினச்சிட்டாளா, சீச்சி இதெல்லாம் நான் போடவே மாட்டேன்ட்டு அந்த பிரேஸ்லெட் தூக்கி போடுறா. ஆனால் நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஆசையாக அவளுக்கு கொடுத்துருப்பா, அதை இவ புரிஞ்சிக்காமல் தூக்கி போட்டுட்டா. இங்கே நம்ம ஹீரோயின் உள்ளே வந்துட்டு இங்கே இருக்கிற பொருள் எல்லாமே ஆச்சரியமாக பார்க்குறேன், ஏன்னா அவள் வில்லேஜ் கேர்ல, ஸோ இதெல்லாம் அவளுக்கு புதுசாக இருக்குது. இப்போ ஹீரோ நான் உனக்காக சமைக்கிறேன்னு சொல்லிட்டு போக, அப்போ நம்ம ஹீரோயின் வந்து கீழே இருக்கிற அந்த பிரேஸ்லெட்டை பார்த்து, என்னடா நான் அவளுக்கு கொடுத்த பிரேஸ்லெட் இங்கே கிடக்குது, ஒருவேளை கீழே விழுந்திருக்குமா இருக்கும் அப்படின்ட்டு அவன் நினைப்பா. அப்போ தான் அங்கே ஒரு மேடு வர, இந்த மேடை பார்த்துட்டு என்னாச்சுப்பா நீங்கள் ஏன் இப்படி வேலை செய்கிறீங்க, நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல, உங்களை பார்த்தாவே உங்களுக்கு ரொம்ப வயசான மாதிரி இருக்குன்னு சொல்ல, அப்படிலாம் இல்லைம்மா நான் நல்லா தெம்பாக தான் இருக்கேன், பரவாயில்லையே நீ என்னை பற்றி ரொம்பவே கவலைப்படுறேன்ட்டு இவங்க நம்ம ஹீரோயினோட ரொம்ப கேரிங்காக பேசுவாங்க. அப்போ ஹீரோ நீங்கள் எதுக்கு வேலை செய்கிறீங்க, நான் வேணா போய் இதை அந்த மேடம்க்கு கொடுக்குறேன்ட்டு அவள் என்ன பண்ணுறான்னா நம்ம ஜூக்கு இதை கொடுக்கலான்னு வரா. ஏன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க இதை நான் ஜூக்கு தான் எடுத்துகிட்டு போகிறேன்ட்டு, இதனால் நம்ம ஹீரோனு இது ஜூக்கு கொடுக்கலான்னு போக, இங்கே ஜூ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, நிறையா வந்து காஸ்ட்லியான ஸ்கின் கேரு அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கு. அப்போ ஹீரோயின் வர சவுண்டு கேட்டோடனே ஒரு மாஸ்க் எடுத்து போட்டு அவளோட ஃபேஸை மறைச்சிக்கிறா, அவளுக்கு நான் தான் இதுன்னு தெரியக்கூடாதுன்ட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து அந்த டீயை வச்சுட்டு, மேடம் உங்களுக்கு இந்த டீ, நான் வந்து ஹீரோவோட எம்ப்ளாயி தான், நீங்கள் வந்து கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அவள் அங்கே வந்து கிளம்பி போயிடுறா. இங்கே நம்ம ஜூக்குள்ள கடுப்பாக ஒரு என்னடா இவ வீட்டுக்குள்ளேயே வந்துட்டான்ட்டு
இப்போ நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரியாக இவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, நம்ம இவனோட இருக்கவே நம்ம கிளம்பி போயிடலான்னு போக அப்போ ஹீரோயின் எங்கன்னு சொல்லிட்டு கேட்க இல்லை அவள் போயிட்டாடா. சரி நீ என்னப்பா ரொம்ப நாள் கழிச்சு சமைச்சிருக்க, நீ ஸ்பெஷலான பர்சனுக்கு மட்டும் தான் சமைப்ப, ஸோ உனக்கு அந்த பொண்ணு ரொம்ப ஸ்பெஷலா அப்படின்ட்டு அந்த பாட்டி கேட்குறாங்க. நம்ம ஹீரோவும் மனசில் நினைப்பாரு அவள் எனக்கு ஸ்பெஷல் தான், அவளுக்கு கொடுக்கலான்னு பார்த்தா அவள் அதுக்குள்ளே போயிட்டான்ட்டு. இப்போ இங்கே ஹீரோ ஆஃபீஸில் நம்ம அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட என்னோட ஃப்ரெண்ட் எங்கடா, அவன் என்ன ரொம்ப நாளாக காணும்னு சொல்ல அவர் ரொம்ப பிஸியாக இருக்காரு அதனால வரமாட்டேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்ல பார்த்தா அவரோட ஃப்ரெண்டு இங்கே நம்ம ஹீரோயினை கரெக்ட் பண்ணதான் பார்க்குறாரு. நம்ம ஹீரோயினுக்கு ரோஸ் கொடுத்து நீ ரொம்பவே அழகாக இருக்கு, இந்த ரோஸ் அக்செப்ட் பண்ணிக்கோ, இந்த ரோஸும் பார்க்க ஒன்று மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ளர்ட்லாம் பண்ணுறாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் தான் ரொம்ப இன்னசென்ட் ஆச்சு, அவளுக்கு என்னன்னே புரியல, நான் பார்க்க இந்த ரோஸ் மாதிரி இருக்கானே எனக்கு புரியல அப்படின்னு சொல்ல அப்போ அங்கே வந்து ஹீரோ இதுதான் உன்னோட முக்கியமான வேலையா என்ன அப்படின்னு சொல்ல ஆமாம் பின்ன ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம், ஸோ அதனால தான் நான் கரெக்ட் பண்ண பார்க்குறேன்ட்டு நம்ம ஹீரோ கிட்டே சொல்கிறேன். இங்கே ஹீரோக்கு கடுப்பாக வரும், இருந்தாலும் சரி நம்ம 3 பேருமே ட்ரிங்க் பண்ண போகலான்ட்டு இவங்க 3 பேருமே ட்ரிங்க் பண்ண போகிறாங்க. இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் நல்லாவே குடிச்சிடுறா. நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு என்னடா இவ இப்படி குடிக்கிறான்ட்டு பார்ப்பாரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் இது ஃபர்ஸ்ட் டைம் குடிச்சிருப்பா, அவளுக்கு அந்த ட்ரிங்க்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், அதனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு இதை அதை நல்லா குடி அப்படின்ட்டு இவளுக்கு நல்லாவே சரக்கு ஊற்றி கொடுப்பாரு. இப்போது அவங்க ஒரு கேம் விளையாடுறாங்க, அதில் என்னென்னா உனக்கு பிடிச்ச பர்சன் யார் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு வருது. நம்ம ஹீரோயின் வந்து அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆக பார்க்க அப்போது இங்கே தான் இருக்காங்க அந்த பர்சன், அது நான் தானே அப்படின்ட்டு அவங்க கேட்க நம்ம ஹீரோயின் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ஆட்டுவா. இப்போ நம்ம ஹீரோயினை வீட்டில் விடலான்னு சொல்லிட்டு தான் வருவார், ஆனால் அவருக்கு அட்ரஸ் தெரியாது, அதனால் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வர அங்கே நம்ம ஹீரோயின் மேலே விழுந்துருவார். ஸோ 2 பேருமே ரொம்ப க்ளோஸாக போகிறாங்க, அவங்க கிஸ் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே சீன் கட் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஏஞ்சிப்பா என்னடா நம்ம ஹோட்டலில் இருக்கான்னு சொல்லிட்டு அவளோட ட்ரெஸ்ஸை பார்த்தா அவள்கிட்ட ட்ரெஸ் இல்லை, வேறு ட்ரெஸ் போட்டிருக்கா, என்னடா அது நம்ம மறுபடியும் வேறு எதாவது பையனோட நைட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டோமா சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோ வராரு. நீங்கள் என்ன பண்ணுற, அப்போ நம்ம போய் நைட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டோமான்னு சொல்லிட்டு கேட்க இல்லை நம்ம 2 பேரும் ஒன்றும் நைட்டெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் விஷயத்த சொல்கிறாரு. ஆக்சுவலி 2 பேருமே கிஸ் பண்ணலான்னு போயிருப்பாங்க, அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் இருக்கா பார்த்தீங்களா அவளுக்கு வாமிட் வந்துடும், அதனால் வாமிட் எடுத்துருவா, அவள் ட்ரெஸ்லாம் வாமிட் ஆகிருக்கும், இதனால தான் நம்ம ஹீரோ அவளுக்கு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணியிருப்பாரு. இப்போ நம்ம ஹீரோயின் சாரி இதை மறந்துடுங்கன்னு சொல்லிட்டு போக ஆனால் ஹீரோ நான் மறக்க மாட்டேன், இது எனக்கு ஒரு மெமரி, நல்ல ஸ்வீட்டான மெமரி மாதிரி அப்படின்னு சொல்ல இல்லை நம்ம தான் நைட்டு ஸ்பெண்ட் பண்ணல, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு போக இவங்க 2 பேர் வெளியில் வரத அந்த மேனேஜர் பார்த்துருவான். இவன் என்ன பண்ணுவானா நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோ போகிறத ஃபோட்டோ எடுத்து நம்ம ஜூக்கு அனுப்பிடுவா. இங்கே ஜூக்கில் செம கடுப்பாக வரும், அவன் எப்படி வந்து ஹீரோ கிட்ட க்ளோஸாக போகலாம், நான் தான் எல்லாத்தையும் மறைச்சிட்டேனே, அவனை நான் சும்மா விட மாட்டேன், அவன் என்ன சீட் பண்ணக்கூடாது, அவன் எனக்கு மட்டும்தான், நான் தான் வந்து மிஸ்ஸஸ் ஹேனாவேன்னு சொல்லிட்டு அவள் இங்கே பேய் மாதிரி கத்துவா. இப்போ அங்கே ஹீரோ வந்தனே அவள் கத்துறா, இந்த மாதிரி நீ என்னை ஏமாத்திட்டு தானேன்னு சொல்ல நான் எங்கே உன்னை ஏமாத்தினேன்னு சொல்ல நீ அந்த சீப்பான பொண்ணோட இருந்ததானேன்னு சொல்ல யாரை சீப்புன்ற அவள் என்னோட எம்ப்ளாய், ஸோ அவளை நீ இப்படிலாம் சொல்கிறதுக்கு ரைட்ஸ் இல்லைன்னு சொல்ல எம்ப்ளாய் தானே, ஸோ நான் சொல்ல தான் செய்வேன், நீ எதுக்கு அவளுக்கு அப்படி சப்போர்ட் பண்ணுற அப்படின்ட்டு நம்ம இவருக்கால நம்ம ஜூ கேட்குறா. நம்ம ஹீரோ வந்து இதை பாரு நீ ரொம்பவே ஓவராக பேசுகிறேன் இங்கேருந்து கிளம்புன்னு சொல்ல இவ டக்குன்னு கத்தி பிடிச்சிட்டு இதை பாரு நீ அவளை இன்னசென்ட்ன்ற, ஆனால் என்னோட இன்னசென்ட்டை நான் உனக்காக கொடுத்துருக்கேன், ஸோ நீ என்ன சீட் பண்ணலாமா அது நியாயமான்னு சொல்ல இதை பாரு நான் உனக்கு நிறைய கம்பன்சேட் பண்ணிட்டேன், ஸோ இதுக்கு மேலே என்னால் முடியல, ஸோ நம்ம 2 பேருக்குள்ளே செட்டும் ஆகாது, ஸோ நீ இங்கேருந்து கிளம்பி போயிரு, உன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் நீ எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பி போயிருன்னு சொல்லி இங்கே ஜூக்கெலாம் கடுப்பாக வரும். நம்ம ஹீரோயினை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்க்குறதுக்காக ஹோட்டல் வந்து ஹீரோயின் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போது அவள் சொல்கிறா அவள் வந்து ரெஸ்ட் ரூமில் இருக்கான்னு சொல்ல அவளும் ரெஸ்ட் ரூமுக்கு தேடி பார்க்குறா. இங்கே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க, ஹீரோயினுக்கு வாமிட்டாக வந்திருக்கும், என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா. ஸோ அதை அவள் ஷாக்கிங்காக பார்க்க அப்போ நம்ம ஜூ வந்து இதை பார்த்துறா நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படின்ட்டு ரொம்ப ஷாக்காக வரா. இல்லை இதை நடக்க விடக்கூடாது, ஒரு வேளை இந்த குழந்தை பிறந்தா ஹீரோ கண்டுபிடிச்சிடுவான், அவனோட இவ தான் நைட்டு ஸ்பெண்ட் பண்ணான்ட்டு, இதை நான் நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோனை பிடிச்சி இழுத்துட்டு வா நம்ம அபோஷன் பண்ண போகலாம், இது உன்னோட வில்லேஜில் தெரிஞ்சா அவ்வளோதான் சொல்ல இல்லை நான் அபோஷன் பண்ண மாட்டேன்னு ஹீரோன்னு சொல்கிறா. இதை கேட்டவன் உனக்கு என்ன பைத்தியமா, வில்லேஜில் உன்னை எழுத்துப்பாங்களா இப்படி நீ ப்ரெக்னென்ட் ஆனால் நீயே யோசிச்சு பாருன்ட்டு நம்ம ஜூ சொல்ல நம்ம ஹீரோன்னு சொல்ல இல்லை உனக்கே தெரியும் சின்ன வயசுலேருந்து நான் அப்பா அம்மா இல்லாமல் இருந்துட்டேன், ஸோ என்னோட குழந்தைக்கு நான் என்னோட லவ்வை கொடுக்க தான் போகிறேன், ஸோ அதனால் என் குழந்தைய நான் அபார்ட் பண்ண மாட்டேன், நீ இதில் தலையிடாத அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லுவா. நம்ம ஜூ உனக்கிட்ட காசு இல்லைன்னு சொல்ல என்கிட்ட காசு இருக்குது நான் பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு அவள் வந்து கிளம்பிடுவா. ஜூக்கெலாம் செமக்கோ வரும். இங்கே நம்ம ஹீரோயின் பார்க்குறா நம்ம ஹீரோவோட ஹோட்டலில் ஒரு குட்டி பொண்ணு கீழே விழ போக அப்போ நம்ம ஹீரோ தான் அந்த பொண்ணை வந்து கீழே விழாதம்மா பார்த்து நடந்து போன்ட்டு அவகிட்ட ரொம்ப கேரிங்காக பேசுவார். இதெல்லாம் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு என்னோட குழந்தை
குழந்தையோட அப்பா ஒரு நல்ல அப்பாவாக தான் இருப்பான் போல் அப்படின்ட்டு அவன் நினைப்பா. நெக்ஸ்ட் அவள் ஹீரோ கிட்ட போய் கேட்குறான், உங்களுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்குமான்ட்டு. நம்ம ஹீரோ ஆமாம் குழந்தைங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களோட விளையாடும் போது நம்ம கிட்ட இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாமே போயிடும் தெரியுமான்ட்டு அவர் சொல்ல, அப்போ நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுவா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லுவா. இது கேட்ட ஹீரோ ரொம்ப ஷாக், என்னது நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்ல, ஆமாம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்ட்டு ஹீரோயின் சொல்லுவா. அப்போ ஹீரோ கேட்குறாரு, உன்னோட குழந்தையோட அப்பா யாருன்ட்டு. நம்ம ஹீரோன்னு சொல்ல வரா, என் குழந்தையோட அப்பா நீங்கள் தான்ட்டு. அதுக்குள்ளேயே ஹீரோட அசிஸ்டன்ட் வந்துட்டு, இந்த மாதிரி உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லி, இது கேட்ட ஹீரோயினுக்கு அவ்வளோதான். அப்போது ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கானா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுல என்ன யூஸு, ஸோ நான் என்னோட குழந்தைய நானே தனியாக பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்ப, நம்ம ஹீரோ அவளை பிடிச்சிட்டு, நீ என்னமோ சொல்ல வந்தியே சொல்லு, உன்னோட குழந்தையோட அப்பா யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்கன்ட்டு ஹீரோயின் சொல்ல, இல்லை இது எனக்கு தேவையில்லாத விஷயம் கிடையாது, நீ என்னோட எம்ப்ளாயி சொல்லுன்னு சொல்ல. ஆனால் ஹீரோயின் சொல்ல மாட்டா. அப்போ அங்கே நம்ம செங் வருவார். செங் வந்துட்டு, நான் தான் வயிற்றில் இருக்க குழந்தையோட அப்பா, இப்போ நீ என்ன பண்ண போகிற, இங்கேருந்து கிளம்பு, என்னோட குழந்தையும் என்னோட ஹீரோயினையும் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கெலாம் செம்ம கடுப்பாக வரும். அவர் ஹீரோயின் கிட்ட, இவன் தான் உன் குழந்தையோட அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோயினும் ஆமாம் இவன் தான் என் குழந்தையோட அப்பா அப்படின்னு சொல்லிடுவா. இதை கேட்டால் அவனுக்கு அவ்வளோதான் செம்ம ஷாக் ஆயிரும். ஹீரோயின் சொல்லிடுறா, அது பாருங்க இனிமேல் நான் வந்து ஒர்க்கு வரமாட்டேன், நான் ரிசைன் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பி போகிறேன் அப்படின்வா. நம்ம ஹீரோக்கெலாம் மனசே உடஞ்சிருது. இப்போது இங்கே என்ன ஆகுதுன்னா, ஹோட்டலுக்கு நம்ம ஜூ வந்து நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிவிட்டு, பார்த்தியா நம்ம போய் பேரண்ட்ஸ் ஆக போகிறேன்ட்டு ஃபேக் ப்ரெக்னென்சி ரிப்போர்ட் கொடுக்குறா. ஸோ இப்போ ப்ரெக்னென்ட் ஆனதா கண்டிப்பாக வந்து ஹீரோ அவளை கல்யாணம் பண்ணிப்பார்ல, ஸோ அதனால தான் இவன் வேணும்ன்ட்டே பிளான் போட்டு இப்படிலாம் பண்ணியிருக்கான். ஆனால் நம்ம ஹீரோக்கு ஒரு சந்தோஷமும் இல்லை ப்ரெக்னென்ட் ஆனது, அவருக்கு ஹீரோயின் விட்டு போயிட்டாலே அப்படின்ட்டு தான் ரொம்ப சோகமாக இருக்குது. இதுலேருந்தே தெரியுது நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்ட்டு. இங்கே நம்ம ஹீரோயினே செங்கையும் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இப்போ கிளம்பி வில்லேஜுக்கு போகிறா. அப்போ செங்கு சொல்கிறாரு, இது பாரு வில்லேஜில் போனால் உன்னை திட்ட மாட்டாங்களோ சொல்ல, திட்டு தானே நான் வாங்கிக்கிறேன், என்னோட குழந்தைக்காக தானே அப்படின்னு சொல்ல, நான் வேணா உன்னை பார்த்துக்கிறேன், நீ வேணா நான் அக்செப்ட் பண்ணிக்கோ, நான் உன்னை லவ் பண்ணுறேன், உன் குழந்தைய கூட என்னோட குழந்தைய நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, இல்லை உனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா, என்ன மாதிரி பொண்ணுலாம் உனக்கு டிசர்வ் கிடையாது, உனக்கு என்னோட ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா, நீ கவலைப்படாதுன்னு சொல்ல. அப்போ உன் குழந்தையோட அப்பா யாருன்ட்டு நம்ம செங் கேட்க, என் குழந்தையோட அப்பா வந்து ஹீரோ தான் சொல்ல. அப்போ ஹீரோ ஏன் உன்னை விட்டுட்டு அவனுக்கு ஏதோ கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்குன்னு சொன்னானேன்னு சொல்ல, ஆக்சுவலி நாங்கள் 2 பேரும் நல்லா குடிச்சிருந்தோம், அன்றைக்கி தான் நாங்கள் 2 பேரும் நைட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம், ஸோ அப்போ தான் இந்த குழந்தை உருவாச்சு, நீ கவலைப்படாத, அது மட்டும் இல்லாமல் உனக்கு நல்ல பொண்ணு கிடைப்பா, நான் சொல்கிறேன் உனக்கு நல்ல பொண்ணு கிடைப்பான்ட்டு நம்ம ஹீரோன்னு சொல்வா. இங்கே நம்ம ஹீரோவோட அம்மா ஹீரோவை பார்க்குறதுக்காக வராங்க. ஆக்சுவலி ஹீரோ சொல்லியிருப்பாரு, என் கேர்ள் ஃப்ரெண்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்ட்டு. உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொன்னல, அதனால தான் வந்துட்டு அவங்க வெஜிடபிள் எல்லாமே வாங்கிட்டு வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோவை சரிம்மா நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு கிளம்பி போக, அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ஜூ நம்ம ஹீரோவோட அம்மாவை பார்த்துட்டு, இவளும் வேலைக்காரன்ட்டு என்ன பண்ணுற அங்கேருந்து, எனக்கு போய் வந்து நல்லா சூப்பராக சமைச்சு எடுத்துகிட்டு வான்னு சொல்ல, இவங்க பார்த்து நான் யாருன்னு தெரியாமல் நீ பேசலன்னு சொல்ல, நான் யாருன்னு தெரிஞ்சுதான் பேசுகிறேன், உன்ன மாதிரி சீப்பான ட்ரெஸ் போட்டிருக்கவங்களா மேடு தானே, பாரு நான் எவ்வளோ காஸ்ட்லியான ட்ரெஸ்லாம் போட்டிருக்கேன்ட்டு இவன் ரொம்பவே சீன் போட, அப்போது பின்னாடி இந்த மேட் சொல்கிறாங்க இவங்க வந்து ஹீரோவோட அம்மான்ட்டு. இதை கேட்ட உடனே அவ்வளோதான், ஜூக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. அச்சோ இவங்க நம்ம ஹீரோவோட அம்மாவா, நம்ம என்ன பேசி வச்சுட்டோன்னு சொல்லிட்டு ஜூ குடுன்னு ஓடி வந்து நம்ம ஹீரோவோட அம்மா கிட்ட, சாரி நான் தெரியாமல் அப்படி பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் ஹீரோவோட அம்மான்னு தெரியாதுன்னு சொல்ல. ஆனால் நம்ம ஹீரோட அம்மாவுக்கு இவளோட பிஹேவியர் சுத்தமாக பிடிக்கல. அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, என்னோட பையன் உங்ககிட்ட என்ன பார்த்தானே தெரியல சி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து வில்லேஜுக்கு வந்துடுறா. அங்கே வந்த உடனே அவளோட தாத்தா பாட்டி கிட்ட விஷயத்த சொல்லிடுறா. பாட்டி தாத்தா நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்ட்டு, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிடுறா. ஃபர்ஸ்ட் அவளோட தாத்தா ரொம்ப கோவப்படுறாரு, நீ எப்படி இப்படி பண்ணலாம், உன்னை நம்பி தானே நாங்கள் வில்லேஜ்லேருந்து சிட்டிக்கு அனுப்பணும், நீ சிட்டிக்கு போனோன்னே இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சுட்டேன்னு சொல்லிட்டு திட்ட. ஆனால் பாட்டி இது பாரு நீ கவலைப்படாத, உன்னோட குழந்தைய நாங்கள் பார்த்துக்குறோம், தாத்தா தானே, தாத்தா ஒரு 2 நாள் உன் மேலே கோபமாக இருப்பார், அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து சமாதானம் ஆயிடுவார், நீ கவலைப்படாதன்ட்டு அவங்க தான் ஆறுதல் சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஜூவை காமிக்கிறாங்க. ஜூ வந்து எப்படியாவது ப்ரெக்னென்ட் ஆகிடலாம், ஹீரோவை எப்படியாவது ப்ரெக்னென்ட் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோக்கு ட்ரக்லாம் கலந்து கொடுத்துறான். ஹீரோக்கெலாம் ஹாட்டாக ஃபீல் ஆகும். இப்போ ஹீரோ என்ன பண்ணிடுவாருன்னு பார்த்தீங்கன்னா, இதை பாரு நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, இங்கேருந்து கிளம்பு, உன் வயிற்றில் இருக்க குழந்தைய நீ காப்பாற்றணும்ல, இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவளை தள்ளி விட்டுருவாரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு இவன் மேலே சுத்தமாகவே இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஸோ அதனால தான் தள்ளி விட்டுருப்பாரு. இது அவளுக்கு புரிஞ்சிருந்துச்சா, என்னடா நான் இவன்கிட்ட க்ளோஸாக போனாலும் இவன் என்கிட்ட வரவே மாட்டேங்கிறான்ட்டு அவள் கடுப்பாயிருவா.
இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோவோட அம்மா வந்து பார்க்குறாங்க, என்னடா இவ்வளோ பாட்டில்ஸ் இருக்குன்ட்டு, இவ்வளோ சரக்கு பாட்டில் யார் குடிக்கிறான்னு சொல்ல. அப்போ மெய்டு வந்து நம்ம ஜூதா குடிக்கிறாங்கன்னு சொல்ல, ஜூதா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, ஆனால் எப்படி வந்து இவ்வளோ ட்ரிங்க் பண்ணுறான்ட்டு அவங்களுக்கு சந்தேகம் வந்துடுது. ஏன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ் எப்போவுமே ட்ரிங்க் பண்ண மாட்டாங்க, ஆனால் இவ இப்படி ட்ரிங்க் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இங்கே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ நம்ம செங்க பார்த்துட்டு ஹீரோயின் எங்கன்னு சொல்ல, ஊருக்கு போயிட்டான்னு சொல்ல. என்னது, அவளை நீ ஊருக்கு அனுப்பி வச்சிட்டியா, அவளை ப்ரெக்னென்ட் ஆக்கிட்டே நீ இப்படி ஊருக்கு அனுப்பிட்டேன்னு சொல்லிட்டு அடிக்க, டே நான் ஒன்றும் அவளை ப்ரெக்னென்ட் ஆக்கலை, அவளோட வயிற்றில் இருக்க குழந்தை என்னோட குழந்தையே கிடையாது, ஓகேவா, நீ எல்லாம் ஒன்றும் அதை பற்றி பேசாதன்னு சொல்ல. என்னது உன் குழந்தை கிடையாது, அப்போ அவளோட வயிற்றில் இருக்கிறது யாரோட குழந்தைன்னு சொல்ல, அது உனக்கு தேவையில்லாத விஷயம், நீ ஹீரோயின் பின்னாடி போகிறத நிறுத்திடுன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். அப்போது நம்ம ஹீரோ இருக்கார்ல, அவருக்கு அவரோட அம்மா கால் பண்ணி, இதை பாரு எனக்கு சந்தேகமாக இருக்குது அந்த ஜூ பொண்ணு மேலே, ஏன்னா அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரியே தெரியல, நல்லா ட்ரிங்க் பண்ணுறா, ஸோ அவனை ஏமாத்துறான்னு நினைக்கிறேன், ஸோ நீ முதல்ல செக் பண்ணு அப்படின்ட்டு நம்ம ஹீரோவோட அம்மா சொல்லுவாங்க. இப்போது நம்ம ஜூவை பார்க்குறதுக்காக நம்ம ஹீரோ வருவார். அப்போல்லாம் ஜூ ரொம்ப சந்தோஷப்படுவே, என்ன பார்க்குறதுக்காக ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டேன்னு சொல்ல, என் ஃப்ரெண்டு வந்திருக்காருன்னு சொல்ல, அவர் நம்ம ஜூ கிட்ட கை கொடுக்க, அப்போ அவர் நம்ம ஜூவோட கையை பிடிச்சி ஏதோ பண்ணுவார், அதாவது டாக்டர்ஸ்லாம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி ஒரு செக்கப்பை பண்ணிடுறாரு. ஸோ அவர் வந்து டக்குன்ட்டு ஹீரோ கிட்ட இவங்க ஒன்றும் ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. இது கிட்ட அப்போது இவ்வளோ நாளாக நீ என்னை ஏமாற்றிட்டு இருக்கியான்னு சொல்ல, இல்லை நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன், இவன் ஒரு லூஸு போல் இவன் வந்து போய் சொல்கிறான் அப்படின்ட்டு நம்ம ஜூ சொல்கிறா. ஆனால் நம்ம ஹீரோ இவர் ஒரு டாக்டர், இவர் கண்டிப்பாக போய் சொல்ல மாட்டார், இது பாரு நீ உன்னோட பொருளெல்லாம் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பிப்போ, ஓகேவா, ஏன் மண்டையில் நீ நல்லா மிளகா அரைச்சிட்ட, இதுக்கப்புறமும் வந்து நீ என்னோட மண்டையில் மிளகா அரைக்க முடியாது, இங்கேருந்து கிளம்பிப்போ அப்படின்ட்டு நம்ம ஹீரோ இவளை அனுப்பி வைக்க, நம்ம ஹீரோ அங்கேருந்து போயிடுவார். அப்போ நம்ம ஜூ கடுப்பாயிட்டு, ஹீரோயினை நான் சும்மா விட மாட்டேன், அவள் வயிற்றில் இருக்க குழந்தை பிறக்கக்கூடாதுன்ட்டு யார்கிட்டே கால் பண்ணி இந்த மாதிரி ஹீரோயினை கொலை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயத்த பின்னாடியிலேருந்து ஒரு மெய்டு ஒட்டு கேட்டுருவா. அவளுக்கு தான் நம்ம ஹீரோயினை தெரியும்ல, ஒரு வாட்டி கூட நம்ம ஹீரோயினை பார்த்துருப்பாங்களே, அதனால் இந்த லேடி நம்ம ஹீரோயினை காப்பாற்றணுன்ட்டு நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஹீரோயினை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஜூ பிளான் பண்ணியிருக்கா, ப்ளீஸ் அவளை போய் நீ காப்பாற்றிடு அப்படின்ட்டு இந்த லேடி வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிடுவாங்க. இங்கே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால அவள் வேலை செய்யும்போது அவளுக்கு வாமிட் வரும். இது அங்கே இருக்கிற வில்லேஜ் லேடிஸ்லாம் பார்த்துட்டு, பாரு சிட்டிலேருந்து வந்த உடனே இவளுக்கு வாமிட்லாம் வருது, ஒரு வேலை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு நினைக்கிறேன், அங்கே போயிட்டு ஏதோ தப்பு பண்ணிட்டு வந்திருக்கான்னு சொல்ல. அப்போ தாத்தா வந்துட்டு, இந்த மாதிரி தான் நீங்கள் என் வீட்டில் வந்து பேசுவீங்களா, இங்கேருந்து கிளம்புங்கன்ட்டு அவங்கள துரத்தி விட்டுட்டு, இது பாருமா அவங்க பேசுறதுலாம் கண்டுக்காதுன்றாங்க. ஸோ இதுலேருந்தே தெரியுது இவரும் நம்ம ஹீரோயினை அக்செப்ட் பண்ணிட்டாருன்ட்டு. நான் உனக்காக வந்து நிறைய சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுருக்கேன், சரியா, நீ போய் கடைக்கு போய் பாப்கார்ன்ஸ் வாங்கிட்டு வா, நம்ம ஊரோட ஃபேமஸான பாப்கார்ன், ஸோ அதை சாப்பிட்டினா உன் வயிற்றில் இருக்க குழந்தை இருக்குது பார்த்தியா, ஸோ அதுவும் கொஞ்சம் நல்லா வளரும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவளோட தாத்தா அக்செப்ட் பண்ணிட்டார்ல அவளோட குழந்தைய, அதனால் இப்போ ஹீரோயின் பாப்கார்ன்ஸ்லாம் வாங்கிட்டு வருவா. வாங்கிட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா, அங்கே ஒரு பையன் நம்ம ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணுறா. இவன் வந்து நம்ம ஜூ அனுப்பின ஆள் தான், இவன் நம்ம ஹீரோயின் கிட்ட தொல்லை பண்ணுறா, நம்ம ஹீரோயினை கொலை பண்ண ட்ரை பண்ணுறா. அவளும் கத்துறா என்னை விட்டுருன்ட்டு, ஆனால் இவன் கேட்க மாட்டேங்கிறான், ஏன்னா இவனோட ஆர்டரே என்னது, நம்ம ஹீரோயினை கொலை பண்ணணும். சொல்ல நம்ம ஹீரோயினை கொலை பண்ணுற அளவுக்கு வர, அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுவார். வந்து நம்ம ஹீரோயினை காப்பாற்ற, யாரா நீ இந்த பொண்ணை விட்டுரு, நான் என்னோட வேலையை முடிச்சுட்டு போயிடுவேன்னு சொல்ல, இது உன் வேலையை முடிச்சுட்டு போயிடுவேன், நான் உன்னை சும்மா விட மாட்டேன்ட்டு நம்ம ஹீரோ இவனை போட்டு அடிக்க நம்ம ஹீரோ அங்கேயே மயங்கிடுவார். இப்போது நம்ம ஹீரோவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறா, உட்காந்து அழுவுறா, என்னால் தான் இப்படி ஆச்சு, ஹீரோக்கு என்னால் தான் இப்படி ஆச்சுன்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அவள் அழுந்துக்கிட்டே இருப்பா. அப்போது டாக்டர் வந்துடுவாங்க. டாக்டர் வந்தோடனே நம்ம ஹீரோயின் டாக்டர் அவருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்ல, அவர் இறந்துட்டாரு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல, இதை கேட்ட ஹீரோயின் அவ்வளோதான் அவளோட வயிற்று பிடிச்சிட்டு வந்து கீழே உட்காந்துப்பா, நீ தான் என் குழந்தையோட அப்பா கூட சொல்லலை, நீ அதுக்குள்ளே இறந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு ஓன் அழுவ. அப்போ பக்கத்தில் இருக்கவர் ஓன் அழுவார். என்னன்னு பார்த்தா ஆக்சுவலி அந்த டாக்டர் அவரோட சொந்தக்காரர் தான் இறந்து போயிட்டான்னு சொல்லி இருப்பாங்க. ஆனா ஹீரோயின் தான் தப்பா புரிஞ்சிருப்பா, ஹீரோ இறந்துட்டாருன்ட்டு. இப்போ ஹீரோயின் வந்து நான் கூட்டிட்டு வந்த பர்சனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்ல, அவர் நல்லா தான் இருக்காரு, லைட்டா மயங்கிட்டாரு அவ்வளவுதான் அப்படின்ட்டு டாக்டர் சொல்லுவாங்க. இங்க நம்ம ஹீரோ உள்ள படுத்துட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோயின் வந்து வலிக்குதே அப்படின்னு சொல்ல, இதை பாருங்க உங்களுக்காக நான் சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன், இது சாப்பிட்டுட்டு நீங்க வந்து சிட்டிக்கு கிளம்பி போயிருங்கன்ட்டு ஹீரோயின் சொல்ல, இது பாரு நான் சிட்டிக்கு கிளம்பி போறதுக்காகலாம் வரல, நான் உனக்காக தான் வந்திருக்கேன், நான் உன்னோட குழந்தையோட அப்பாவா இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, என்ன உங்களுக்கு மண்ணில் அடிபட்டுச்சு அதாவதுன்னு சொல்ல, இது பாரு உன் குழந்தையோட அப்பா யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னோட குழந்தைய நான் பார்த்துப்பேன், உன்னோட குழந்தைக்கு நான் டைப்பர் மாற்றி விடுவேன், அது ஒரு பையனாக இருந்தால் அந்த குழந்தையோட நான் வந்து ஃபுட்பால் விளையாடுவார், அது ஒரு பொண்ணாக இருந்தால் அந்த
என்னோட கண்ணு மாதிரி பார்த்துப்பேன்னு சொல்ல ஹீரோயின் வந்து சொல்லுவா, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கல, நீ எப்படி என்கிட்ட வர முடியும்னு சொல்ல. ஆக்சுவலி என் கேர்ள் ஃப்ரெண்ட் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை, அவள் என்னை ஏமாத்திட்டு இருந்திருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவளும் நானும் பிரிஞ்சுட்டோம், எனக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்குன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் இப்போ ஹீரோ கிட்ட விஷயத்த சொல்லிடுறா. நீ தான் வந்து அதாவது நீ தான் என்னோட குழந்தையோட அப்பான்ட்டு. இது கிட்ட ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு. என்னது நானா அப்படின்னு சொல்ல. ஆமாம், நீயும் நானும் நைட்டு ஸ்பெண்ட் பண்ண அன்னைக்குன்னு சொல்லிட்டு டேட் சொல்ல. இல்லை நான் என் கேர்ள் ஃப்ரெண்டோட தான் ஸ்பெண்ட் பண்ணேன்னு சொல்ல. உன் கேர்ள் ஃப்ரெண்ட் அது பேர் என்னன்னு சொல்ல. ஜூன்னு சொல்ல. இவளான்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஃபோட்டோவை காமிப்பா. இதுக்கு பார்த்த ஹீரோ வந்து ஷாக் ஆயிடுவார். ஆமாம், இவ தான் என்கிட்ட வந்து சொன்னா, நான் தான் வந்து அவளோட நைட்டு ஸ்பெண்ட் பண்ணேன்ட்டு சொல்ல. நான் இவகிட்ட தான் நீயும் நானும் நைட்டு ஸ்பெண்ட் பண்ண விஷயத்த சொன்னேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்வா. இப்போ ஹீரோக்கு புரிஞ்சிருது இந்த மாதிரி நம்ம ஜூ இதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டான்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நான் விசாரிக்க செஞ்சேனே, சரி ஹீரோயின் நான் முதல்ல அதை பற்றி விசாரிக்கிறேன்ட்டு அவர் வந்து விசாரிக்க இப்போ தான் நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் உண்மை தெரிய வருது. ஆக்சுவலி வந்து நம்ம ஜூ வந்து இப்படிலாம் பண்ணிட்டான்ட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல. ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. ஏன்னா அவளோட ஃப்ரெண்டுக்கே வந்து ட்ரக் எல்லாம் கலந்து கொடுத்துருப்பாள். அவள் வேற ஒரு பையனோட நைட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டு இவெல்லாம் ஒரு ஃப்ரெண்டா, நான் கண்டிப்பாக அவளை சும்மா விட மாட்டேன்னு நம்ம ஹீரோயின் சொல்வா. இங்கே நம்ம ஜூ எல்லா பொருளையும் பேக் பண்ண அப்போ மேடு வந்து நம்ம ஜூ கிட்ட ஹீரோ உங்ககிட்ட ஏதோ சொல்லணும்னு சொல்கிறாரு சொல்ல. இங்கே நம்ம ஹீரோ நம்ம ஜூ கிட்ட இந்த மாதிரி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நீ உன்னோட வில்லேஜுக்கே வா, அங்கே தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ட்டு சொல்ல. இது கிட்ட அவள் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அங்கே ரொம்ப கிராண்டாக ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு வருவா. இங்கே வில்லேஜில் இருக்க எல்லாருமே வெட்டிங்க்காக வந்து எல்லாமே தயாராக வச்சுருக்காங்க. அப்போது அங்கே வந்து ஜூ பார்த்து எல்லாருமே நீ எப்படி இருக்கன்னு சொல்லிட்டு இவளோட வேற ஒரு பேரை சொல்கிறாங்க. ஆக்சுவலி அது ஒரு வில்லேஜ் நேமு. அவளோட வில்லேஜ் நேமை மாற்றிட்டு தான் இவள் ஜூன்னு வந்து வச்சிருப்பா. அந்த விஷயத்த சொல்கிறா. அது என் பேர் கிடையாது, என்னோட பேர் ஜூ அப்படின்வா. நெக்ஸ்ட்டு நீங்களாம் எதுக்கு இங்கே இருக்கீங்க, நீங்களாம் கிளம்புங்க, எங்கள் ஹை கிளாஸான பீப்புள் தான் என்னோட கல்யாணத்தில் இருக்கணும்னு சொல்ல. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் வந்து ட்ரெடிஷ்னலான வெட்டிங் ட்ரெஸ் போட்டுட்டு வர. நீங்கள் என்ன பண்ணுற, இது என்னோட வெட்டிங், நீ எதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டிங்க வர, ஓரமாக போய் உட்காரு, நான் வேணா உனக்கு சாப்பாடு வேணா போடுறேன்ட்டு இவ ரொம்ப திமிராக பேசுவா. அப்போது அங்கே கத்துறாங்க இந்த மாதிரி மாப்பிள்ளை வந்தாச்சுன்ட்டு. அப்போ அங்கே ஹீரோ வர இவெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறா. நம்ம ஜூ இந்த மாதிரி ஹீரோவும் நானும் கடைசியாக கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ட்டு. அப்போ ஹீரோ அவரோட கையை நீட்டு நம்ம ஜூ ரொம்ப சந்தோஷமாக கையை நீட்டுவா. ஆனால் நம்ம ஹீரோ அவளை கிராஸ் பண்ணி போயிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வருவார், ஹீரோயின் கிட்ட வந்து அவளோட கையை பிடிச்சி நிறுத்த. இதை பார்த்து நம்ம ஜூ நீ எதுக்கு அவகிட்ட போன அப்படின்னு சொல்ல. இதை பாரு, இங்கே எல்லாமே கரெக்டாக தான் நடக்குது, நீ அட்வான்டேஜ் எடுத்துட்ட, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டான்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. நீ எனக்கே ட்ரக்கை கலந்து கொடுத்து நான் வேற ஒரு பையனோட நைட்டு ஸ்பெண்ட் பண்ணணும்னு வச்சல, ஆனால் நான் ஹீரோவோட நைட் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், அதை நீ அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நீ ஹீரோவோட சேர்ந்துடலான்னு நினச்சல, அது ஆனால் நடக்கலன்னு சொல்ல. இல்லை நான் ஹீரோவை விட மாட்டேன், ஹீரோ எனக்கு மட்டும்தான்ட்டு அவன் நம்ம ஹீரோ கிட்ட போகலான்னு பார்க்க. ஆனால் ஹீரோ அவளை தள்ளி விட்டுருவாரு. நீ ரொம்ப க்ரீடி ஆகிட்ட, நீ வந்து பணத்துக்காக ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு உன்னோட ரியலான ஃப்ரெண்ட்ஷிப்பே வந்து நீ இழந்துட்டேன்னு சொல்லிட்டு அவளை நம்ம ஹீரோ அவரோட பாடி கார்ட்ஸ் கிட்ட ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போங்க அனுப்பி வச்சுட்டு அவர் நம்ம ஹீரோனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்ட்டு. அங்கே இருக்கிற வில்லேஜ் பீப்புள் எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் கை நீட்டுவா. நம்ம ஹீரோ ரிங்கு போட்டு விடுவார். ஸோ இதோட இந்த ட்ராமா முடிஞ்சுது. இந்த ட்ராமா எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த ட்ராமா ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு தோணுச்சு. ஏன்னா இது ஒரு ஃபீல் குட்டாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே பார்க்குற ஸ்டோரியோட இந்த ஸ்டோரி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை உங்களோட ஃப்ரெண்டு இப்படி பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி அது ரொம்பவே ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு வேளை ஹீரோனோட இடத்துல இருந்து உங்கள் ஃப்ரெண்டு இப்படி பண்ணாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பை கைஸ்.